ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் போட்டால் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நேரம் ஆக ஆக அதுவும் ஒரு நெருப்பு துண்டாய் மாறிவிடும். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை தான் போட்டிருப்போம், அது அப்படியே தீ கங்கு மாதிரி மாறிடும். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த தீயை விட அதிக உஷ்ணமுள்ளதாக மாறிடும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிற நீங்கள் காத்திருக்க 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 புது பலனடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறீர்கள். இதான் ஆவிக்குரிய ரகசியத்தில் ஒன்று. 40 நாள் ஒரு ஆள் தூங்காம கொள்ளாம ஒரு இடத்துல அப்படியே விழித்திருக்க நேரிடுகிறது. ஒரு ஜெயிலில் அல்லது ஏதாவது ஒரு அந்நிய இடத்துல கைவிடப்பட்ட நிலையில ஒருத்தன் அப்படியே ராத்திரி பகல் தூங்காம ஒரு 40 நாள் இருந்தா அந்த ஆளுடைய முகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொங்கி போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் கருத்து போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நிற்க முடியாம தளர்ந்த நிலைமையிலே அவர் இருப்பார். ஆனால் வேதத்தில் சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்த மோசே 40 நாள் இரவு பகல் தூங்கலை. மலையின் மேலே போய் கர்த்தருடைய மேகம் அவரை மூடி இருந்தது. கர்த்தர் பேசும்போது தூங்க முடியுமா? நாம் பேசும்போது தூங்கலாம், வின்சென்ட் ராஜ் பிரதர் பேசுனா தூங்கலாம், லேசா அப்படியே கண்ணை கட்டிக்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட நேரடியாக பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே 40 நாள் ஆச்சு ஆண்டவரே, கொஞ்சம் அசந்துக்கிறேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அப்படியே கண்ணை விழிச்சு காத்திருக்கிறாரு 40 நாள். மலையின் மேலே டீ கடை கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கர்த்தர் பிரசன்னம் மூடி விட்டார். 40 நாள் கழிச்சு அவர் கீழே இறங்கி வந்தா அவருடைய முகம் எப்படி இருக்கணும்? தொங்கி போய் கண்ணெல்லாம் கருத்து போய் அப்படி தானே இருக்கணும். ஆனால் அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்ததாம். அதுதான் ஆவிக்குரிய காத்திருத்தலுக்கும் மாம்சீகமா மனுஷீகத்தில் காத்திருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம். ஆவியில காத்திருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நேரம் போவதே தெரியாது. சிலர் தேவனுடைய வார்த்தைகள் வரும்போதோ அல்லது ஒரு சபையில ஒரு செய்தி சொல்லும் போதோ ஏன் அவர்களுக்கு அசதி தூக்கம் வருகிறதுனா, அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணரவில்லை என்பதுதான் பொருள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்தா மணிக்கணக்கில் நீங்க எவ்வளவு நேரமானாலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது ஒரு சலிப்பான விஷயமா இருக்கவே இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை, ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னால ஒரே ஒரு முறை ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு அந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை. ஒரே ஒரு தடவை. அப்போ நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க ஏவப்பட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்னு முதல் நாள் இரவிலே கர்த்தர் என்னோடு பேசி இருந்தார். அந்த நாளிலே என்னுடைய உறவினர் வீட்டில் நான் இருந்தேன். ஒரு நாள் தங்கிட்டு பக்கத்தில் மூணாருக்கு போகணும், அவங்க வீட்டில் இருந்தேன். நான் இப்போ சொன்னேன் அவங்ககிட்ட, நான் நாளைக்கு கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணணும், அதனால் ஒரு அறையிலே யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நானா வருகிற வரைக்கும் யாரும் கதவு தட்டாதீங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிலாம் நீங்கள் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் என்னை அனுமதிக்கும் போது வருவேன் என்று சொன்னேன். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புது வீடு, அவர்களுடைய வீடு தான், யாரும் இன்னும் குடி வரலை, அதில் மராமத்து வேலையெல்லாம் செய்து. அப்போ சொன்னாங்க, அந்த சாவியை கொடுத்துட்றேன்ப்பா, நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே அதுக்கு பிறகும் முன்னும் பின்னும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்லை. நான் போய் அங்கே கதவெல்லாம் பூட்டிட்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு அமர்ந்து கொஞ்சம் பைபிளில் ஒரு 2-3 வசனம் படித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். நான் அப்படியே முழங்காலில் இருந்து என்னுடைய நெற்றி தரையில் பட, அப்போல்லாம் அப்படி தான் ஜெபம் பண்ணுறது உண்டு. அப்போ வயிறுலாம் கிடையாது எனக்கு, அதனால் நல்லா ஈஸியாக குனிஞ்சு ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்ணி கண்ணை மூடிட்டு கண்ணை விழித்தேன். அவ்வளோதான். அப்படி முடிஞ்சு முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணை மூடி அப்புறம் அப்படி நிமிர்ந்து கண்ணை திறந்து பார்க்குறேன். நைட் 8 மணி. நான் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்? காலையில் 9:30 மணி. அந்த என் தலையை தாழ்த்தி நிமிர்த்தின போது இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரியும் தெரியல. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நம்ம குனிந்து கர்த்தரை ஆராதிச்சு நிமிருகிறோம், அவ்வளோதான் தெரிந்தது. நான் நிமிர்ந்து பார்த்த பொழுது இரவு 8 மணி. அப்போ அவ்வளவு நேரமாக நம்ம இருந்தோம்.
எந்த உணர்வுமே எனக்கு இல்லை. அது எனக்கு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் ஞாபகம் வருகிறது. அப்போ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் மூடப்பட்டு விட்டால் 40 நாள் என்பது மோசேக்கு 40 நிமிஷம் கூட மாறி தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது. கர்த்தருடைய காலங்கள் என்பது வேற, மனிதர்களுடைய காலங்கள் என்பது வேற. உங்களுக்கு தெரியும், மனுஷனுடைய காலத்தையும் கர்த்தருடைய காலத்தையும் வேதம் நமக்கு இணைத்து காட்டுகிறது. கர்த்தருடைய ஒரு நாள் என்பது நமக்கு 1000 வருஷத்துக்கு சமமா, அப்படித்தானே? அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு 2 நிமிஷம் அப்படி நம்மளை தொட்டுட்டு விடுறாரு. நம்ம எந்திரிச்சு பார்த்தா பல மணி நேரங்கள் ஆகி இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆவியனுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்தா அது எவ்வளவு நேரம் போகிறதே தெரியாது. அந்த அனுபவம். நான் ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால், நான் வெளியே தனியாக வந்து ஊழியம் செய்கிறதுக்கு முன்னால், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய ஊழியத்திலே நான் 2.5 வருஷம் அதில் இருந்தேன். அதில் இருந்து நான் போன பொழுது நான் தான் அவருக்கு சீஷன் மாதிரி. இப்போல்லாம் ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, சம்பளம் வாங்கிட்டு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. நான் இதுவரைக்கும் சம்பளமே வாங்கினது கிடையாது. சீஷன் மாதிரி அவரோட கூட இருந்து அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். அப்போ அந்த மாதிரி நான் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். வேறு ஸ்டாஃப் யாரும் கிடையாது. ஒரே ஒரு சகோதரர் இருந்தார், நான் ஒருத்தர் இருந்தேன். கடிதங்கள், எக்கச்சக்கமான கடிதங்கள் வரும். அதெல்லாம் பிரிக்கணும், பதில் போடணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். அப்போ கர்த்தர் என்னோடு பேசுகிறார், நிறைய தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார் என்று என்னை நடத்தின அந்த ஐயாவுக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு. ஏதாவது சில முக்கியமான முடிவெடுக்கும் போது நீ போய் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு கேட்டு சொல்லு அப்படிம்பாங்க. அப்போது அந்த ஊழியத்தில் ட்ரஸ்டீஸ்ன்னு இருப்பாங்கள்ல, ட்ரஸ்டீஸ். அந்த ட்ரஸ்டீஸில் ஒரு 9 பேர் இருந்தாங்க. எல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க. நான் சொல்வது 1980களில், 80, 81 எல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க. ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர் 2 பேர் இருந்தாங்க, ஒரு வெட்டினரி டாக்டர், இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எல்லாமே பெரியவங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரு நாள் உங்கள் கூட நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஊழிய தலைவர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி தனியாக யாருக்குமெல்லாம் என் கூட நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அனுமதிக்க மாட்டாங்க. எந்த ஜெபமாக இருந்தாலும் அங்கே பொதுவாக வைக்கிற ஜெபத்தெல்லாம் ஜெபம் பண்ணணும். நீ தனியாக யாருக்கும் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறேன்னு சொல்லி யாரும் பண்ணக்கூடாது, உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஊழியத்தின் விதிமுறைகளுக்கு அது அப்பாற்பட்டது. அதனால் நம்ம ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஒரு முறை எங்கள் ஊழிய தலைவர் சிங்கப்பூர் நாட்டுக்கு போயிட்டார். வர்றதுக்கு 15 நாள் ஆகும். உடனே இவர்கள் 9 பேரும் கூடி என்னை சொன்னாங்க, தம்பி ஐயா ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் முழு இரவு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நீங்கள் பார்க்கும்போது நாங்களும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நாங்களும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நாங்களும் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பெறணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 9 பேரும் வந்துட்டாங்க. எல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க. அப்போ நாங்கள் இரவிலே, நான் ஒன்றும் சொல்ல முடியலை, ஆல் நைட் ப்ரேயர். எங்களுடைய ஆஃபீஸு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வயல் நிலம் இருக்கிறது. எங்கள் இடம்தான், அவர்களுடைய இடம்தான் அந்த இடம். அந்த இடத்துல அப்போல்லாம் கட்டடங்கள் கிடையாது. ஒரு சிமெண்ட்டில் ஒரு களம் மாதிரி ஒரு இடம் போட்டிருக்கு, நெல் காய போட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு குறித்து ராத்திரி ஒரு 8 மணிக்கு நாங்கள்லாம் ஒன்றா கூடிட்டோம். நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணணும், கர்த்தரை பார்க்கணும், ஆண்டவருடைய தரிசனங்களை பெறணும் அப்படின்னு அந்த 9 பேரும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் நல்லா ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறோம். திடீரென்று அங்கிருந்த ஒருவர், அந்த 9 பேரில் ஒருவர் சொன்னார், அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்கன்னு கத்தினார். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. நாங்கள் எல்லாம் அப்படி கண்ணை விழித்து பார்க்குறோம். அந்த வயல் நிலத்துக்கு பக்கத்தில், அந்த வயலை ஒட்டி சுற்றிலும் இந்த முள் மரங்கள் வந்து நிறைய அடர்ந்திருக்கும். அந்த மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு கை அப்படியே தெரியுது, பெரிய கை. ஒருத்தர் பார்த்த தரிசனம் இல்லை, நாங்கள் 9 பேரும் பார்த்த தரிசனம். அது கண்ணை மூடி பார்த்த தரிசனம் இல்லை, 9 பேரும் கண்ணை திறந்து பார்க்குறோம்.
ஒரு கை கீழ் வானத்திலிருந்து சூரியன் எப்படி எந்திரிக்கும், அது மாதிரி ஒரு கை எந்திரிக்குது. அது நெருப்பு மயமா இருக்குது, சூரியன் போல இருக்குது, விரல் இருக்கிறது. அது எங்களை நோக்கி மேலே நகர்ந்து மேலே நீட்டப்படுகிறது. அவ்வளவுதான். எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு எங்க இருக்கிறோம் என்றே தெரியல. பல மணி நேரங்கள் அந்நிய பாஷை பேசுறாங்க. எல்லாம் பேசி எல்லாம் முடிந்தது. அன்று கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார், நிறைய தரிசனங்களை கொடுத்தார். பல தரிசனங்கள் முகமுகமான தரிசனங்கள், கண்ணை மூடி பார்க்கிற தரிசனம் அல்ல, திறந்திருக்கிற கண்ணில் பார்க்கிற தரிசனங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சோம். முடிச்ச உடனே காலையில விடிய போற நேரம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த 5 மணியில நாங்கள் எல்லாம் ஜெபத்தை முடிக்க போற நேரத்துல அந்த கல்லூரி ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவருக்கு அப்பவே 58 வயசு, நான் சின்ன வயசு, எனக்கு 23 24 வயசு. அப்போ நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண. அப்போ சொன்னார், தம்பி எங்க எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிருங்கம்மா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்களாம் பெரியவங்க ஐயா, ஊழியத்துல பெரியவங்க, நான் சின்ன பையன், நாங்கள் அப்படி கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இல்லை, வயசுல என்ன இருக்குது, அனுபவத்துல கர்த்தர் உங்களோட பேசுறதுல கர்த்தருக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களே, கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நம்ம விட பெரியவங்க, வயசானவங்க, உங்க மேல நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணணுமா நினைச்சேன். எல்லா வட்டமா முழங்கால் போட்டுட்டாங்க. அதில் ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த டாக்டர் 2 டாக்டர் இருந்தாங்க, ஒரு வெட்டினரி டாக்டர், அவங்களாம் இருந்தாங்க. நான் முதல்ல இந்த வெட்டினரி டாக்டர், அவர் பேர் ஜாய் என்று பேர், அவர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன். கை வைக்கிறேன், கைக்கு கீழே ஆளை காணோம். ஒரு 15 அடி தள்ளி தூரத்துல போய் விழுந்து அப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சு குதிக்கிறாரு. எனக்கு பயமாயிருச்சு, என்ன கை வச்சா விழுறாங்க கீழே, ஒரு துப்பாக்கியில கன் ஷாட் அடிச்சா அப்படி போய் விழுவாங்களோ அப்படி விழுறாங்களே அப்படின்னு. அடுத்து பக்கத்துல இன்னொருவர், அவர் கை வைக்கிறேன், அவரும் விழுந்துட்டாரு. இன்னொருவர் மயக்கமாயிட்டாரு. 8 பேர் 9 பேரும் அப்படி மயக்கமாயிட்டாங்க. நான் மாத்திரம்தான் இப்ப நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதுன்னு தெரியல, எப்படி தண்ணி தொளிக்கிறதா எழுப்புறதான்னு தெரியல. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகு அப்படி பிரேதம் மாதிரி கிடந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு முதல்ல அந்த டாக்டர் எந்திரிச்சிட்டார், வெட்டினரி டாக்டர். அப்புறம் இன்னொரு டாக்டர் எந்திரிச்சிட்டாரு. மற்றவர்கள் எல்லாம் எழுந்துட்டாங்க. இந்த கல்லூரி ப்ரொஃபஸர் எந்திரிக்கல, அவர் அப்படியே கிடக்கிறாரு. நாங்கள் ஒரு மேல தண்ணி தெளிச்சு பார்க்கிறோம், எந்திரிக்கல. அதுக்கப்புறம் அவரை உலுக்கி இதெல்லாம் நடந்த விஷயம். அந்த கல்லூரி ப்ரொஃபஸர் இப்போ வரைக்கும் இன்னும் வரைக்கும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு, பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். அவருக்கு மேல தண்ணி தொளிக்கிறோம், எந்திரிக்கல. அவர் சட்டை பட்டன்லாம் கலட்டி விட்டு ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டாரான்னு சொல்லி பார்த்தா லேசா மூச்சு வருது. எல்லாம் பார்த்தோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த டாக்டர் முதல்ல சொன்னாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், தம்பி நீங்க பார்த்துக்கங்க, நான் போறேன்னு அவரு கலண்டு போயிட்டார். இன்னொரு டாக்டரும் போயிட்டாரு, இன்னொரு டாக்டரும் போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கல்லூரி ப்ரொஃபஸர் இன்னும் எந்திரிக்கல. காலையில 9 மணி ஆகிவிட்டது, இன்னும் எந்திரிக்கல. எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. மறுபடியும் வரை உலுக்கி பார்க்குறோம், எந்திரிக்கல. அப்போ நான் சொன்னேன், மற்றவர்கள் கடைசியில் போகிறவங்கள பார்த்து, இந்த இடத்துல கிரவுண்டில் கிடக்கிறாரு, வெயில் வந்துருச்சு, கையை காலை பிடிச்சி உள்ள ஆஃபீஸுக்குள்ளே கொண்டு போய் படுக்க வச்சிடலாம் அப்படின்னு ஆஃபீஸில் படுக்க வச்சு அவருக்கு தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்தா தண்ணி வெளியே வருது. அப்படியே பிரேதம் மாதிரி கிடக்கிறாரு. மூச்சு மாத்திரம் லேசாக வருது. காத்திருக்கிறோம். மற்றவர்கள் போய்விட்டார்கள். நானும் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற இன்னொருவரும் காத்திருக்கிறோம். இது நடந்த சம்பவம். மறுபடியும் மத்தியானமாச்சு எந்திரிக்கல, சாயந்தரமாச்சு எந்திரிக்கல. எனக்கு பயம் வந்து விட்டது. இப்போ என்ன செய்வது, இவரை எப்படி எழுப்புவதுன்னு தெரியல. ஒரு கையை பிடிச்சி பார்க்குறேன், மூச்சு வருதான்னு பார்க்குறேன், நின்று போச்சான்னு பார்க்குறேன், எந்திரிக்கலையான்னு பார்க்குறேன். ஒரு நாள் முழுசாச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணி இருக்கு, லேசாக ஒரு 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசினார். அதான் சாக்குன்னு உடனே ப்ரொஃபஸர் எந்திரிங்க 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 அப்படின்னு சொல்லி அவரை உலுக்கினேன். மறுபடியும் ஆஃப் ஆகிட்டார். என்னடா அது வம்பா இருக்குது. 2வது நாள் நான் சின்ன பையன், அந்த அவ்வளோ பெரிய தோட்டத்தில் வேற பெரிய ஆளுக்கு யாரும் கிடையாது. எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சால் தொலைச்சிருவார், அன்னைக்கு சபிச்சே கொன்றுவார் என்னைய. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உடனே மறுபடியும் இன்னைக்கு 2வது நாள் எந்திரிச்சிருவார்னு பார்க்குறேன். 2வது நாள் எந்திரிக்கலை, 3வது நாள் எந்திரிக்கலை. உடனே அவருடைய மனைவி மதுரை யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டுக்கு அவங்க அந்த தீசிஸ் ஏதோ பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. தகவல் கொடுத்து இவர் மயக்கமாகி விழுந்தவர் கோமால போன மாதிரி போயிட்டாரு. சத்தம் பேச்சு மூச்சு கிடையாது. என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். ஜெபம் பண்ணோம், விழுந்துட்டாரு. இந்த தம்பி தலையில கை வச்சான், விழுந்துட்டாருன்ட்டாங்க. யாரு கடைசியில் பாருங்க எங்க வருதுன்னு. நான் கை வச்சேன்னா அவர் கீழே விழுந்துட்டாராம்.
உடனே அவர் தான் அவ்வளோதான், அந்த அம்மா அடித்து பறித்து ஓடி வந்து விட்டார்கள். அந்த அம்மா என்னை மாதிரி 3 மடங்கு இருப்பாங்க, உயரமும் சரி உடம்பு வாகும் சரி. அங்கேருந்து வந்துட்டு, தம்பி என்னையா செஞ்ச, என்னப்பா பண்ணேன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணலைக்கா, கை வச்சு அவர் தான் ஜெபம் பண்ண சொன்னார். நாங்கள்லாம் ப்ரேயரை முடிச்சு தான் போக காத்திருந்தோம். எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. இப்போ வந்து 3ஆவது நாள் ஆச்சு, எந்திரிக்கலைன்னு சொன்னாங்க. என்னங்கன்னு சொல்லி மேலே விழுந்த ஒரு குழுக்குனாங்க. அவர் அவ்வளோதான், ஆளே காணும். நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, அக்கா நான் வந்து பக்கத்தில் ராஜபாளையத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஐயா இருக்கும்போது என்னை எந்த ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. நான் அவர் ஊருக்கு போகிற நேரத்தில் தேதி கொடுத்துருக்குறேன், நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அவ்வளோதான், கையை பிடிச்சிட்டாங்க. என் புருஷனை உயிரோடு எழுப்பி கொடுக்காம நீ எங்கேயும் போகக்கூடாது, புருஷனை எழுப்பி கொடுக்காம எங்கேயும் போகக்கூடாது. நான் எங்கே போவேன், இந்த ஆள் இப்படி கிடக்கிறாரே அப்படின்னு. குளிக்கலை, முகங்கழுவில், அப்படியே படுத்தமானி கிடக்கிறார். எப்போவாவது ஒரு நேரம், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லேசா கபாபாரு, அவ்வளோதான். அவனே ஐயா அப்படின்னு அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுவார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வேணா இப்போ வரைக்கும் இருக்கிறார் அவர். 9 நாள் ஆச்சு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். 9ஆவது நாள் திடீரென்று அவர், ஐயா வேற வந்துடுவார் நாளைக்கு, திடீரென்று ஒரு பெரிய தும்மல் போட்டார், எந்திரிச்சிட்டார். 9 நாள் கழிச்சு தண்ணியெல்லாம் துளிச்சு அப்படியே இப்படி பார்க்குறாரு. ஐயா கண்ண மூடிடாதையா அப்படின்னு அவரை பிடிச்சி எழுப்பி சேரில் உட்கார வச்சு தண்ணி துளைச்சா அப்படியே ஒரு மாதிரி கிறங்குறாரு. கிறங்கெல்லாம் கூடாதுங்க பாருங்கன்னு சொல்லி கன்னத்தெல்லாம் பிடிச்சி தட்டி அந்தம்மா 2 அடி போட்டு எல்லாம் வந்து, எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துலாம் இருக்கிறீங்க, நான் தான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல. 9 நாளா பயத்தில், பயத்தில் உயிரை கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம். அடுத்த நாள் எங்கள் அந்த ஐயா வந்துட்டாங்க. இவர்கிட்ட கேட்டோம் என்ன நடந்தது. அவர் சொன்னார், கை வைத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் என் மேலே இறங்கினார். நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்னுடைய ஆவி என்னை மாதிரியே இருக்குது. அது அப்படியே என்னுடைய சரீரத்திலிருந்து எழும்பி மேலே ஏறிவான்னு ஒரு சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்தில் போய் நிற்கிறேன். ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிறைய படி இருக்குது. அதில் சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒப்பான பிரகாசத்தில் ஒருவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை பார்க்குற, சுற்றி பார்க்குற நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த இடமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், அவரை பார்க்குறேன். அவர் என்னை பார்த்து உன்னை கீழே கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ யாரோ ஜெபம் பண்ணுற சத்தம் கேட்குது எனக்கு. அவ்வளோதான், அப்போ தான் அவரை பார்க்குறேன். அவர் சொல்றாரு, உன்னை தேடுகிறார்கள் போ என்றார், வந்து விட்டேன் என்றார். இவ்வளவுதான், ஒரே ஒரு கான்வர்சேஷன் தான். இங்கே 9 நாள் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சோம். இதெல்லாம் நடந்தது, நாம் நேராக பார்த்தது. அவர் சொல்ல, அந்த இடம் அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார். ஏன் ஜெபம் பண்ணி எங்களை எழுப்புனீங்கன்னு கேட்டார். கொஞ்சம் விட்டுருந்தா அவர் அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு வந்திருப்பனே அப்படின்னார். நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அப்புறம் எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி ஆயிரும், நீங்கள் எழுந்திருக்கலைன்னா நான் படுக்க வேண்டிய வந்துடும் அப்படின்னு சொல்லி 9 நாள் கடந்துன்னு சொன்னால் அவர் நம்பவே இல்லை. அவர் நம்பவே இல்லை. இப்போ தானே போனேன், இப்போ தானே பேசினாங்க என்று. தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் இணைந்திருந்தால் நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வரும்போது, ஒரு ஜெபம் நடக்கும்போது, கர்த்தர் சில காரியங்களை பேசும்போது, மணியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குள்ளே இல்லை என்பது தான் பொருள். அதில் கர்த்தருடைய ஆவியிலே ஒருவன் நிறைந்திருந்தால் அவனுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த பரலோகத்தினுடைய நேரம், அந்த டைமிங் என்பது வேற, பூமியில் டைமிங் என்பது வேற. நம்முடைய நேரம் முழுவதும் எதை மையப்படுத்தி வைத்திருக்குன்னா, சூரியனை மையப்படுத்தி தான் நம்ம நேரத்தை கணக்கெடுக்கிறோம். சூரியனுடைய சுழற்சி. பரலோகத்தில் சூரியன் கிடையாது. அங்க இருக்கிற ஒரே ஒரு சூரியன், நீதியின் சூரியனான கிறிஸ்து. அப்படிங்கும்போது அங்கே சூரியனை வச்சு நம்ம சொல்ற கணக்கில் கணக்கு போட மாட்டாங்க. அவர்கள் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் என்பது நமக்கு இங்கே ஒரு வருஷத்துக்கு சமமாய் கூட இருக்கலாம். அதனால தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம நிறைந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச போறார். கர்த்தர் உங்களை புதிய அனுபவத்துக்குள்ளே நடத்த போகிறார். கர்த்தரோடு கூட நம்ம இன்னும் பெரிய காரியங்களை பார்க்க போறோம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக காத்திருக்கணும். வேதத்தில் தேவனோடு நெருங்கி பழகினவர்களின்
பல்வேறு விதமான அனுபவங்கள் பற்றி எழுதி இருக்கிறார். எல்லாமே பைபிள்ல இருக்குது. செத்தவனை போல விழுந்த தானியேல், ஏறி வா என்ற சத்தத்தை கேட்டு வானத்துக்கு ஏறி போன யோவான். நீ பார்க்குறோம்ல, வெளிப்படுத்த 4வது அதிகாரத்தில் ஏறி வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அடுத்த நிமிஷம் அவர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் போய் நிற்கிறார். ஏன் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி வைக்கணும்னு சொன்னா, இது தேவனை தேடுகிற எல்லா மனிதருக்கும் உரியது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், வேதத்துல இந்த ஆழமான காரியங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மேலோட்டமா எங்கடா வாக்குத்தத்தம் இருக்குது, எந்த இடத்துல நம்மை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், எங்கே, இது மாத்திரம் குறிச்சு வச்சுட்டு வேற எதையும் படிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. நமக்கு தெரிந்த வேதம் என்பதும் நமக்கு தெரிந்த கிறிஸ்தவ அனுபவம் என்பதும் நுனிப்புல் மேய்கிற அனுபவமா மாத்திரம்தான் இருக்கு. ஏதோ பைபிள் இயேசு வந்தார் நின்னார் போனார் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்குள் வார்த்தைக்குள் போகிறோம். என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா, வேதத்துல நான் வாசித்து கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு தேவ மனிதன் அவருடைய புதிய அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லி இருந்தா, கர்த்தரை நான் பார்த்தேன், கர்த்தரை கூட பேசினார், ஏதாவது சொல்லி இருந்தா அந்த இடத்த அப்படியே நிறுத்தி கொள்ளுவேன். அப்ப இவருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்திருந்தா ஏன் நம்ம அதை பெற முடியாது? நாமும் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, மோசையை விட நீங்கள் பெரியவர்கள். சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க மோசையை விட உண்மையிலேயே நீங்க பெரியவங்க. ஏன் தெரியுமா, மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்டார், கர்த்தருடைய ஊழியக்காரன் தாசன் என்று சொல்லப்பட்டார். என் தாசனாகிய மோசே, தாசன் என்ன தெரியுமா, செர்வன்ட் என்று பொருள். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டார், கர்த்தருக்கு வேலை செய்தார். ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்ப நம்முடைய அந்த அதிகாரத்தை நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும். நானா மோசையை விட, நான் இப்படி, மோசையை விட உண்மையில் நீங்க பிறந்தவங்க. ஏன்னா கர்த்தருடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. மோசே அந்த இரத்தத்திலே பங்கு பெறவில்லை, மோசே அந்த இரத்தத்திலே பயன் பெறவும் இல்லை. மோசையை பொறுத்தளவில் கர்த்தர் ஒரு எஜமான், உங்களை பொறுத்தளவில் கர்த்தர் உங்களுடைய தகப்பன். உங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சின்ன பையனா இருந்தா கூட வீட்டில் இருக்கிற எஜமானுடைய பிள்ளை என்றால் அது வித்தியாசம் தானே. அங்க வேலை செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம வீட்டில், உங்க அப்பா ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்க, கற்பனை பண்றதுல என்ன கஞ்சத்தனம், ஒரு பெரிய ராஜா நம்ம அப்பா. அப்போ நாம அந்த வீட்டில் அவருடைய மகன் அல்லது மகள், ஆனா நமக்கு வயசு கொஞ்சம் 3 வயசு தான் ஆகுது. அந்த நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவருக்கு 70 வயசு ஆகுது, ரொம்ப அனுபவசாலி. எல்லாம் நல்லதுதான், அவர் அனுபவசாலி தான், பெரியவர் தான். ஆனால் அவரை விட இந்த குழந்தை இருக்கு பாருங்க, இது சின்னதா இருந்தாலும் இது அதிகாரமும் சுதந்திரமும் நிறைந்தது. அப்ப மோசே கர்த்தருடைய வேலையாள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அனுபவத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா மோசே பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய அனுபவம் உடையவராக இருக்கலாம். உரிமை என்ற விஷயத்துல வரும்போது நீங்களும் நானும் தான் மேலானவர்கள். அப்ப நான் இது என் மனசுல இருக்கும். அப்ப மோசேட்ட நீங்க பேசினா ஏன் என்கிட்ட பேசக்கூடாது? நான் உங்களை பார்க்கணும், பேசணும். நான் அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன். எங்களுக்கு கட்சியில் சொல்லிக் கொடுத்த மாணவனாக இருந்த போது, மாணவர் தலைவனாக நான் இருந்து கல்லூரியில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தியிருக்கேன். 3 முறை அரசியல் காரணங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அப்போ எங்களுடைய கட்சி ஆஃபீஸில் தான் 24 மணி நேரம் இருப்பேன். கடவுள் இல்லை என்று மறுத்து சொல்லுவது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. எங்கள் கட்சியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த என்னன்னா, எந்த ஒரு காரியத்தையும் ஏன், எதுக்கு, எப்படின்னு 3 கேள்வி கேளு. அதுக்கு வர்ற பதில் உனக்கு திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தால் அந்த விஷயத்தை ஏத்துக்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை நீ கேட்ட கேள்விக்கு அப்படின்னு சொன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்பாத அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் துவக்க காலத்தில் வேதத்தை படிக்கும்போது எந்த இடத்த படித்தாலும் ஏன், எதற்கு, எப்படின்னு என் மனசுல கேள்வி வரும். அப்ப ஏன் இவர்களுக்கு இது வந்தால் ஏன் நமக்கு வராதுன்னு. அப்ப கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் அப்புறம் கர்த்தருக்குள்ளே வந்து பார்த்த பிறகுதான் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான
ஒரு பகுதி, ஒரு ஏரியா, ஒரு அனுபவம் என்பது அப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன். எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம இத்தனை வருஷம் 22 வருஷம் நம்ம அறியாமல் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. இது உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ விஷயம் இருக்கு. கடவுளோட மனுஷன் பேசலாம், மனுஷனோட கடவுள் பேசலாம். எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஊழியத்தில் நான் கர்த்தரை ஊழித்து வந்த உடனே நான் கர்த்தரை பார்த்தேன், முகமுகமாய் தரிசித்திருக்கிறேன். இல்லாவிட்டால் நான் இவ்வளவு நாளுக்கு ஏறத்தாழ 44 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து 43 வருஷம் 44 வருஷம் ஆக போகுது. இத்தனை வருஷம் என்னால் நீடித்து இருக்க முடியாது. எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் இருந்த கட்சி, எங்கள் கொள்கை அடிப்படையில் நான் கேட்ட ஏன், எதற்கு, எப்படி என்று நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் விடை வேதத்தில் இருக்கிறது. அதனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு இந்த சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ இது இந்த அனுபவங்கள் இவ்வளவு இருக்குதே. கர்த்தரை நம்ம இவ்வளவு சொந்த, இவ்வளவு பக்கத்தில் நெருக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கம் நமக்கு கர்த்தருடைய இரத்தத்தினால கொடுக்கப்பட்டிருக்கே. அப்போ ஏன் இதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை மிஸ் பண்ணணும்? நான் இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள வந்துட்டு ஏன் இதை மிஸ் பண்ணணும்? நான் வேதத்தில் இருக்கிற எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம் தானே. இவ்வளவு பெரிய பெரிய நன்மைகள் இருக்கும்போது நான் ஏன் இதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக போய் வேதத்தில் தேடிட்டு இருக்கணும்? பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். நான் கர்த்தருக்குள் வந்து ஏன் இதெல்லாம் நான் இழக்கணும்? மோசே பெற்றதை நான் பெறாமல் ஏன் இழக்கணும்? யோவான் பார்த்ததை நான் பார்க்காமல் ஏன் இழக்கணும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நான் ஏன் இழக்கணும்? நான் ஊழியத்துக்கு வந்து நான் பார்த்ததெல்லாம் ஜனங்கள்ட்ட ஆரம்பத்தில் சொல்லி என்ன கூட கர்த்தர் பேசினார் அப்படிலாம் சொன்னேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வந்து என்ன செய்தார், எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணினார். அவருக்கு வந்து முக்கியமான ஊழியம் என்னன்னா, ஊழியக்காரர்களை குறை சொல்லி பத்திரிக்கை போடுவார். அதான் அவருடைய வேலையை. இவர் தப்பு, அவர் தப்பு, அவர் அங்கே வாங்குறாரு, இங்கே வாங்க. இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வித்திட்டவர் அவர். அவர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். நான் ஃபோன் எடுத்தேன். அவர் பேசினார். யார் தம்பி பேசுகிறதா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க ஐயா, நீங்கள் யாருன்னு கேட்டேன். இன்னன்னார் சோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தான் அந்த ஊழியக்காரர் அப்படின்னார். சரி சொல்லுங்க என்னன்னு. தம்பி, உங்கள் பிரசங்கமெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கர்த்தரை பார்த்தேன், கர்த்தரோட பேசினேன், கர்த்தருடைய கையை தொட்டு பார்த்தேன், அதெல்லாம் குறைச்சிருங்க, நிறுத்திடுங்க. அப்படியெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஏன் இதெல்லாம் போய் சொல்லணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றார். எனக்கு என்னடா, நான் பார்த்தேன், அவர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்டாக கேட்டேன். நான் பார்த்தேன், நான் பார்த்ததை சொல்லு, நான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சொல்லாமல் இருக்கக்கூடாதே. பார்த்ததை தானே சொன்னேன். எனக்கு யாரும் என்ன பணம் கொடுத்தா சொல்ல சொன்னாங்க? நானா பார்த்து உணர்ந்து தெரிந்து, நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளோ ஊழியக்காரங்களா, ஒரு ஆள் கூட எனக்கு இது ட்ராக்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஒருத்தர் கூட எனக்கு சுவிசேஷன் சொன்னதே கிடையாது. கர்த்தர் நேரடியாக என்னை தேடி வந்தார். அதனால் நான் எந்த ஊழியக்காரர்களுக்கு மரியாதை கொடுப்பேன். இந்த சும்மா அப்படியெல்லாம் வந்து அப்படி பூச்சாண்டி காப்பிச்சாலாம் பயப்பட மாட்டேன். நான் இன்னைக்கு குடிச்சு வெறிச்சு ரோட்டில் கிடந்த போது நீ எங்கேயா போனேன்னு கேட்பேன். எனக்கு என்னமே செய்யலை, என்கிட்ட வந்து என்னை கரெக்ஷன் பண்ண வர்றேன்னு. அப்போ அவர் இடத்துல கேட்டேன். அவர் வந்து வயசில் பெரியவர், மரியாதை கூடாதுன்னு சொல்லி, ஏன் ஐயா கர்த்தரை பார்க்க முடியாதான்னு கேட்டேன். அது எப்படி பார்க்க முடியும்? பைபிளில் பார்ப்பாங்க தம்பி, இப்போ எப்படி பார்க்க முடியும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவ குடும்பம் தான், நான் சும்மா சொன்னேன் அவர்கிட்ட. எங்கள் அம்மா வந்து இந்து வழியில் வந்தவங்க, எங்கள் தகப்பனார் 4 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நாங்கள் கடவுளை அறியாமல் விக்கிரகங்களுக்கு பின்னால் ஓடித்திருந்த போது, கடவுள் தெரியாமல் இது கடவுள் அது கடவுள் போன போது, உங்கள் மாதிரி ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, விக்கிரகங்களுக்கு கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நாசி இருந்தும் சுவாசிக்காதுன்னு சொன்னீங்க. ஆமாம், உண்மைதானே. இவ்வளோ பெரிய சிலை இருக்குது, கண் இருக்குது, பார்க்க மாட்டேங்குது, காது இருக்குது, கேட்க மாட்டேங்குது, வாய் இருக்குது, பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றது உண்மைதானேன்னு சொல்லி, நீங்கள் சொல்லுகிற கடவுள் பார்ப்பாரு, கேட்பாரு, பேசுவாரு என்று நம்பித்தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? உள்ளே வந்த உடனே அவர் பார்க்க மாட்டாரு, அவரோடு பேச மாட்டாரு, அதை எப்படி பேசுவாருன்னு கேட்குறிய? அப்போ என்னை ஏமாத்தத்தானே செஞ்சிருக்கிற நீ என்று கேட்டேன். அவர் சொன்ன, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னார். வேற என்ன சொல்லுங்க? கர்த்தர் பார்க்க மாட்டாருன்னா சொல்லுங்க, எனக்கு எழுதி கொடுங்க.
நீங்க டாக்டர் தானே, சர்டிபிகேட் போட்டு கொடுங்க. கர்த்தரை எவனும் பார்க்க முடியாதையா சொல்லு தைரியமா. கர்த்தர் யார்கிட்டையும் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? அவர் மரித்த தேவன் அல்ல, மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற தேவன். ஒருத்தன் உயிரோடு இருக்கிற ஒரு ஆளு எவ்வளவு நேரம் பேசாம இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் பேசாம இருக்க முடியும்? உயிரோடு இருந்தால் பேசிடுவான் எப்படியாவது. அவர் உயிரோடு இருந்தால் எப்படி உங்களோட பேசாம இருக்க முடியும்? இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க எப்போ இயேசுவை கைபிடித்தீர்களோ, இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டீர்களோ, சொந்த இரட்சகராக அங்கீகரித்தீர்களோ, உங்க கூட அவர் வாசம் பண்றார், உங்க சரீரத்துக்குள்ள வாசம் பண்றார். ஒரே ரூம்ல இவ்வளோ நாள் வாசம் பண்றவங்க எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாம இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட எவ்வளவு வருஷமா வாசம் பண்றாரு? 10, 12, 8 ஏதோ ஒன்று. ஒரு வருஷம் கூட வச்சுங்க. ஒரு வருஷம் ஆகுதியா? ஒரு வருஷம் கர்த்தர் இருக்கிறார்ல, உங்க கூடவே இருக்கிற கர்த்தர் எப்படிங்க ஒரு தடவை கூட பேசாம இருக்கிறாரு? அது எப்படி சாத்தியமாகும்? ஒரே வீட்டில் 2 பேர் இருந்து, ஒரே வீட்டில், ஒரே கிச்சன்ல, ஒரே அடுப்படியில், ஒரே ரூம்ல இருந்து எப்படி ஒரு வார்த்தை கூட எப்படி பேசாம இருப்பாங்க? யோசிக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார், நீங்கள் தான் கேட்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. அதுதான் நான் கண்டுபிடிச்ச உண்மை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேச விரும்புகிறார். ஏன் பேச முடியாது? பார்க்க முடியாத கர்த்தர் நமக்கு எதுக்கு வேணும்? நம்மோடு கூட பேச முடியாத கடவுள் நமக்கு எதுக்கு வேணும்? அது விக்கிரகம் அல்ல. அந்த விக்கிரகத்துக்கு கண் இருக்கும், பார்க்காது, காது இருக்கும், கேட்காது, வாய் இருக்கும், பேசாது. நம் தேவன் ஜீவன் உள்ளவர், அவருக்கு ஜீவன் இருக்கிறது. அவர் பேசுவார், பார்ப்பார், கேட்பார், உங்களை நடத்துவார். ஏன் உணர முடியாது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல பார்க்கணும். இவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கே, நான் கடவுளோடு கூட கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேனே, மோசையை விட நான் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறேனே. மோசே சுதந்திரவாளி அல்ல, இரத்தத்தின் சுதந்திரவாளி அல்ல, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேனே. அப்ப அவர்களுக்கு இவ்வளவு கிடைச்சா எனக்கு ஏன் எதுவும் கிடைக்காது? ஒரு வேலையாளுக்கு இவ்வளவு கொடுத்தால் தன் சொந்த இரத்தத்தில் மீட்டு கொண்ட பிள்ளைக்கு ஒரு தகப்பன் எப்படி கொடுக்காம இருப்பான்? எப்படி கொடுப்பாம இருப்பாரு? நம்ம தான் அதை கேட்கவும் இல்லை. சவலை பிள்ளைகள் மாதிரி வச்ச இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அப்படி சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறது. சில பிள்ளைகளை பாருங்கள், சவலை பிள்ளைகள், அது கேட்காது, பேசாது, அப்படியே உட்கார வச்சா உட்கார்ந்து இருக்கும். ஸ்பெஷல் சைல்டு. நம்ம என்ன ஸ்பெஷல் சைல்டா? கர்த்தருக்குள்ளே ஆக்டிவா இருக்கக்கூடிய சிங்க குட்டிகள் நம்ம. நீங்க உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற எதையும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க, எதையும் இழந்துராதீங்க. வேதத்திலே உள்ள போங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை, அவர்கள் பார்த்ததை, கேட்டதை, அனுபவித்ததை எதையும் இழந்துராதீங்க. கேளுங்க, அவர்கிட்ட எனக்கு வேணும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். வேதத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தீம் பாருங்களேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சப்தம், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் யார் என்று தெரியும். அது யாருன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்திலே யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு தீர்க்கதரிசி பிறந்ததில்லை. அவன் கர்த்தருடைய வாயாயிருந்து ஒரு தீர்க்கதரிசியாய் வந்து தன் சத்தத்தை வனாந்திரத்திலே ஒலிக்க பண்ணினார். இது அவங்க இந்த கடைசி நாட்கள்ல தேவையான ஒரு வசனத்தை தான் நமக்கு இந்த முகாமில் ஒரு தீமா கொடுத்திருக்கிறாங்க. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவுடைய சத்தம் எழும்ப போகிற காலம் வருகிறது. எப்போ வந்தது தெரியுமா? அங்க வேதம் சொல்லி, ஏசாயா சொல்லிட்டார், முன்னறிவிச்சிட்டாரு, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாகும். கூப்பிட்டவனுடைய சப்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தம், ஒரு தீர்க்க தரிசியின் சத்தம். அதான உண்மை. ஒரு தீர்க்க தரிசன குரல். எப்போ ஒரு தீர்க்க தரிசன குரல் எழும்பி அந்த குரல் பாதையை செவ்வை பண்ணுகிறதோ, அந்த குரல் அப்படி செவ்வை பண்ண ஆரம்பிச்சா கர்த்தருடைய வருகை வரப்போகிறது என்ற அர்த்தம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள்
என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று. அப்ப இந்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் எப்போ உண்டாகுதோ அப்ப கர்த்தர் பூமிக்கு வரப்போகிறார் என்று பொருள். ஏசாயா சொன்ன காலத்துல அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். அது வனாந்திரத்திலே உண்டான சத்தம் அல்ல. எரேமியாவின் காலத்துல அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அது வனாந்திரத்திலே உண்டாகிற தீர்க்க தரிசன சத்தம் அல்ல. அதற்கு பிறகு நாகூம், மீகா, மல்கியா, சகரியா எத்தனையோ பேருடைய சத்தம் ஒலித்தது. அது அல்ல. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் பாதைகளை செவை பண்ணுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சத்தம் வந்துருச்சுன்னா அடுத்து கர்த்தர் வரப்போகிறார் என்று பொருள். கட்டியம் கூறுகிறவன் முன்னால் வந்து இதோ கர்த்தர் வருகிறார்னு சொல்லிட்டா அடுத்து கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் வருவதற்கு முன்னால அவர் வருகையை முன்னறிவிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மரபு, ஒரு முறை. அவர் வர்றதுக்கு முன்னால தீர்க்கதரிசியின் சப்தம் எழும்பும். அது எழும்பிருச்சுன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு சேவல் கூவிருச்சுன்னா அடுத்து சூரியன் வரப்போகுதுன்னு அர்த்தம். வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சேவல் சத்தம் கேட்டுருச்சுன்னா நீதியின் சூரியன் வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். முதல் முறை 2000 வருஷத்துக்கு முன்னால திடீரென்று அந்த சத்தம் வனாந்திரத்திலே உண்டானது. அது மனிதனுடைய முகத்தை தேடவில்லை, மனிதனுடைய பிரசன்னத்தை தேடவில்லை, எது ஒன்றையும் நாடவில்லை. அது சப்தம், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட சப்தம். அது சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றது. கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்தது. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரண்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்ற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தது. இதோ வருகிறார் என்று சொல்லி, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னது அந்த சத்தம். அவருடைய வருகையை முன்னறிவித்தது வனாந்திரத்தில். அதே மாதிரி சத்தம் இப்போ மறுபடியும் வரப்போகிறது, எழும்ப போகிறது. ஆனால் இந்த முறை ஒரு யோவானிடத்திலிருந்து மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையே எழும்பி அவர்கள் சப்தத்தை உயர்த்த போறாங்க. ஏன்னா இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வர்றதுக்கு முன்னால தீர்க்க தரிசன சத்தம் எழும்பணும். அவர் எழும்பினார். அவர் வனாந்திரத்தில் இந்த சத்தத்தை ஒலிக்க பண்ணினார். அது ஒரு தீர்க்க தரிசன குரல், அது ஒரு தீர்க்க தரிசன சப்தம். அந்த சத்தம் வந்த உடனே தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து விட்டார். அதே இயேசு மறுபடியும் இப்ப திரும்ப வரப்போகிறார். முதல் முறை இயேசு வந்ததற்கும் இரண்டாவது முறை இயேசு வரப்போவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதல் முறை இயேசு வந்த போது அவருடைய நோக்கம் வேறவாக இருந்தது. மனிதர்களை ரட்சிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை பலியாய் கொடுக்க வந்தார், பான பலியாய் வார்க்கிறதுக்கு வந்தார். மனிதர்களை ரட்சிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் வந்தார். அப்ப இயேசு வந்த போது அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒரு சின்ன தேசத்துல கொஞ்ச பேருக்கு மாத்திரம் அவர் கர்த்தர் என்று அறிகிற மாதிரி, கர்த்தர் சிலருக்கு நடுவிலே மாத்திரம் அவருடைய வருகை இருந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் அது போதும் அவருக்கு. அவருடைய வேலை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கான இரத்தத்தை பூமியிலே சிந்துவது. அதற்காக இயேசு வந்தார். அவருடைய ஊழியத்தை கூட பாருங்களேன், அந்த யூதாவினுடைய அந்த சுற்றுப்புறங்களை தாண்டி, கலிலேயாவை தாண்டி வேற எங்கேயும் அவர் போய் ஊழியம் செய்யல. அவர் அங்கே ஊழியம் செய்தது கூட மனிதர்களை சொல்லி மனம் திருப்பதற்கெல்லாம் அல்ல. அவர் ஊழியம் செய்தது இனி பின் வரப்போகிற தன்னுடைய சீஷர்கள், ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்யணும் என்றதை நமக்கு முன்மாதிரியாய் வைத்து செல்லத்தான் அவர் ஊழியம் செய்தார். உலகம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஊழியத்தெல்லாம் அவர் செய்யல. அவர் அதற்கென்று செய்தது தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இப்ப இந்த இரத்தத்தை நீங்க எடுத்துக்கொண்டே மற்ற இடமெல்லாம் கொடுங்க, சொல்லுங்க என்று தம் சீஷருக்கு அந்த ஊழிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப முதல் முறை இயேசு வந்த போது ஒரு குறுகின நிலப்பரப்புல கொஞ்ச பேருக்கு மாத்திரம் அவர் தன்னை மேசியாவாக, தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். அப்ப அதற்கு அவருடைய வருகையை பற்றி சொல்லி வழியை செவ்வாய் பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி போதுமானவராக இருந்தார்.
ஒரு வனாந்தரத்தில் நின்று வழியை செவ்வாய்ப்படுத்துவதற்கு பேசினார். இதே இயேசு இப்ப திரும்ப வரப்போகிறார். மறுபடியும் இயேசு வரணும்னு சொன்னாலே முன்னாலே அவருடைய வருகையை சொல்வதற்கு ஒரு கூட்டம் வனாந்தரத்திலே ஒலிக்கிற தீர்க்க தரிசன சத்தத்தை போல ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளின் சத்தம் கேட்கணும். அப்ப இந்த முறை இயேசு வரும்போது கை குழந்தையாய் வரப்போகிறது இல்லை. முதல் முறை இயேசு கை குழந்தையாய் வந்தார். அவரை கையிலே ஏந்தி கொண்டார்கள். இதோ ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே என்றார்கள். சின்ன குழந்தை மாதிரி வீட்டில் பிள்ளைகளோட பிள்ளைகளாய் வளர்ந்தார். இந்த இயேசு இப்ப திரும்ப வரப்போகும்போது ஒரு மனுஷனாய் அல்ல, குழந்தையாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இப்போ அவர் முதல்ல வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு வெள்ளை குதிரையில் பிரதான தூதருடைய எக்கால சத்தங்களோட திரளான தூதர்களோட அவர்களோடு கூட மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்களோட ஒரு பெரும் படையோட இயேசு திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை இந்த முறை ஒரு குறுகின நிலத்துல மாத்திரம் நடக்க போல உலகம் முழுசிலும் நடக்க போகுது. ஒரே நேரத்துல உலகத்தில் எல்லாரும் அவரை பார்க்க போகிறார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுது. குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். அவருடைய வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மின்னலை போல வரும். 4 திசைகளில் இருக்கும். நீங்க இயேசுவின் வருகையை இந்தியாவில் பார்க்கிற இதே நேரத்தில் அமெரிக்காவிலே அவர்கள் பார்ப்பார்கள், சைனால பார்ப்பாங்க, ஜப்பான்ல பார்ப்பாங்க, ஸ்பெயின்ல பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இயேசுனுடைய வருகை ஒரே நேரத்தில் வரப்போகிறது. அப்ப இயேசு ஒரு குறுகின நிலத்துக்குள்ளே வரும்போது ஒரு ஆள் எழும்பி முன்னால அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். தீர்க்க தரிசனம் அதை செய்யணும். ஆனா இப்போ அவருடைய வருகை உலகம் முழுசும் வரப்போகுதே. குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்ப போறாங்களே. முதல் முறை இயேசு வந்த போது அவருடைய தாயாருக்கு தெரியும், அவருடைய தகப்பனாருக்கு தெரியும், கூட இருந்த கொஞ்சம் பேருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த முறை இயேசு வரப்போவது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிய போகுது. நல்லவன் பொல்லாதவன் வில்லன் ஹீரோ எல்லாருக்கும் தெரிய போகுது. நீங்க மாத்திரம் பார்க்க போறது இல்ல, குத்தினவர்களும் பாவம் செய்தவர்களும் கர்த்தரை தூஷித்தவர்களும் பொல்லாதவர்களும் எல்லாருடைய கண்களுக்கு முன்னால இயேசு வரப்போகிறார். இப்ப இந்த வருகையை சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும் நிலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும், சைனால, ஜப்பான்ல, இந்தியாவில், அமெரிக்காவில், ஸ்ரீலங்காவில், ஸ்பெயின்ல, பிரான்ஸ்ல, ஆஸ்திரேலியாவில் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வருகை வருகிறதோ அங்கெல்லாம் அவருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் முந்தி எழும்ப வேண்டும். அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்து வழியை செவ்வைப்படுத்தினால்தான் இயேசு இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார். அப்ப அது வருவதற்கு முன்னால வழிகள் ஆயத்தம் செய்யப்படணும். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்டம் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் அல்ல, வனாந்தரத்திலே மாத்திரம் அல்ல, உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசன குரல் ஒலிக்க போகிறது. இப்ப ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி, பெரும் கூட்டம் தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்துல 28, 29 வசனங்கள்ல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இப்போ இருக்கிற காலத்துல 5 ஊழியங்களிலே ஒருவர் தான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர். ஆனால் ஒரு காலம் வருகிறது, அது இப்பவே வரப்போகிறது. இந்த நாள்ல எல்லா ஊழியக்காரரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஒரு அப்போஸ்தலன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுவான், ஒரு சபை போதகர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யார் குமாரர் குமாரத்தினா? குமாரர் குமாரத்தினா குழந்தைகள் என்ற அர்த்தம். ஏனென்றால் வாலிபர்களை பற்றி தனியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள்
தரிசனம் காண்பார்கள் தனியா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாலிப பிராயத்துக்கு முன்னால் இருக்கிற பிராயத்தை தான் குமாரர்கள் குமாரத்திகள் சொல்றாங்க. உங்க வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, டீனேஜ் வர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். யங்ஸ்டர்ஸ் இப்போ போன்ல பார்த்துட்டு இருக்கானே, தூக்கி போட்டுருவான். தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு தரிசனமா? இங்கே காட்டப்படுகிறதே உங்க செல்போன்ல, இதெல்லாம் ஒரு காரியமா? பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அது உலகத்தில் காட்டப்படுகிற காட்சிகளை விட பல மடங்கு வல்லமையானது. அதை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் இதை பார்த்தா சீன்னு சொல்லி துப்பி தூர போட்டுருவீங்க. உங்கள் வாலிபர்கள் கண்கள் திறந்து தேவ தரிசனங்களை பார்க்க போறாங்க. அதை நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் சொன்னால் சொன்னதுதான், வேதத்தில் எழுதப்பட்டால் எழுதப்பட்டதுதான். வேதத்தின் ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் அவமாய் போகிறதில்லை. அப்ப கர்த்தர் சொல்ல அந்த நாள் வருது. எப்போ? என் வருகை வருவதற்கு முன்னால வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சப்தத்தை போல எனக்கு வழிகளை செவ்வை பண்ணுகிற ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போறேன். வயதான மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பார்கள். அந்நாட்களில் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். நீங்க நல்ல அந்த வசனத்தை பாருங்களேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே தீர்க்க தரிசன வரத்தின் காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் உரைத்தல், தரிசனம் பார்த்தல், சொப்பனம் பார்த்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல். அதுல முழுக்க முழுக்க ப்ராஃபஸி தான் சொல்லப்பட்டிருக்கு. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. அதோடைய பல்வேறு விதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஒரு வடிவம், பார்க்கிறது ஒரு வடிவம், சொப்பனம் காண்கிறது ஒரு வடிவம். அப்ப இந்த 3 வடிவங்களும் தீர்க்க தரிசன வடிவங்கள் காணப்படுகிறது. அவங்க எழும்புவாங்களாம். எதுக்கு எழும்பணும்? நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இவ்வளவு தீர்க்க தரிசிகள் இருந்தால் நாடு தாங்குமா? சபை ஊழியம் செய்கிற பாஸ்டர்கள்ட்ட கேளுங்க, உங்க விசுவாசிகள் எல்லாருமே தீர்க்க தரிசிகளாய் மாறிவிட்டால் உங்களால சபை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சபை நடத்த முடியுமா? நீங்க சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒருவர் கபகபன்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். பாஸ்டர் நிறுத்துங்கள், கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு இது வேற அப்படின்னு சொல்றார். தீர்க்க தரிசிகளுடைய அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னா பயமா இருக்குது நமக்கு. இப்போ 1-2 தீர்க்க தரிசிகள் பல வருடங்களுக்கு முன்னால, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு கடைக்கோடி, நாகர்கோவில் திருநெல்வேலி பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சபை. அந்த சபையில என்னை கன்வென்ஷனுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. 3 நாள். நல்லா கவனிங்க, கன்வென்ஷன் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் அப்பெல்லாம் ஆரம்ப கட்ட ஊழியத்துல சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். ஒரு சின்ன சர்ச்சு தான், ஓலை போட்டு வேய்ந்து, அந்த நாட்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் ஒரு சபை, வெளியே ஒரு பந்தல் போட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற பொதுவான கிரவுண்டில் கூட்டம் நடத்தினாங்க. 2 நாள் நடந்துருச்சு. 3ஆம் நாள் பொதுவாக வழக்கம் என்னன்னு கேட்டால், சண்டே ஆராதனையில் நாங்கள் ஒரு செய்தி கொடுக்கணும். சாயந்தரம் ஒரு கூட்டம் முடிந்த உடனே அதோட கூட்டம் முடிக்கிறது. சண்டே செய்தி சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆயத்தப்பட்டு செய்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன். திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒரு அம்மா கக்கன்னு தீர்க்க தரிசனம் ஆரம்பித்தாங்க. வயசான ஒரு பாட்டி அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் ஆரம்பித்தார்கள். உடனே அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாதுல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரனே எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும், உன்னுடைய உச்சந்தலை நான் உடைப்பேன், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம திரிகிறாய், உன் காலை முறிப்பேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் சொன்னாங்க. நான் பயந்துட்டேன். நம்ம என்னடா தப்பு செய்தோம்? கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க, பேச வந்தோம், சரி என்ன செய்தோமான்னு எனக்கு இப்படி கை காலெலாம் ஆடுது. உடனே அவங்ககிட்ட சொன்னேன், அந்த அம்மாட்ட. அது நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க பேசுகிறாங்க கடன்னு, பெரிய சத்தம். அந்த பாட்டி அம்மாவுடைய உடம்புக்கும் அவங்க சத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நான் அப்படி பயந்து வெலத்துட்டேன். தொடர்ந்து பேசுவதா, எவ்வளவு துணிகரம் உனக்கு, எவ்வளவு துணிகரமா என் வார்த்தையை வைத்து பேசிக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், கீழ்ப்படியாதவனே, உன் உச்சந்தலை உடைப்பேன் என்றார். நான் ஒரு சுத்தமாக டோட்டலாக பயந்துட்டேன். உச்சந்தலை வேற உடைப்பாரா? இந்த ஊருக்கு வந்ததுக்கு இதுக்கு நமக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு நினைச்சு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறேன்.
பின்னால இருந்து ஒரு அந்நிய பாஷை கட 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 கடன்னு சத்தம் கேட்குது. என்னை ஊழியத்து கூட்ட பாஸ்டர் அவர் சொல்லுகிறார், மீறி போகிறாய் நீ பொல்லாத ஆவியே, உன்னை கடிந்து கொண்டு கட்டுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ பேசினால் உன் நாவை நான் உன்னுடைய மேலண்டத்தோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன் என்றார். நான் திரும்பி பார்த்தேன், இவர் என்னடா அப்படி சொல்றாரு, பாஸ்டர் இப்படி சொல்றாரு, அந்த அம்மா அப்படி சொல்லுது. அப்ப எனக்கு தெரிந்தது நம்மளை சொல்லலை, இதுல வேற என்னமோ நடக்குது, சர்ச்சில் வேற என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இவர் சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் அந்த அம்மா ஆரம்பிச்சு, மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியோட நீ எதிர்பேச்சா பேசுகிறாய், உன்னுடைய ஊழியத்தை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், எத்தனை முறை சொன்னேன், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயா. அந்த அம்மா விட்டவுடனே இவர் ஆரம்பிக்கிறார். நான் போய் உட்கார்ந்துட்டேன். சரி நீங்க பேசிக்கங்க அப்பா. தீர்க்க தரிசனத்துல பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார், எல்லாம் கர்த்தர் பேசி முடிச்சிட்டார், நீங்க பேசுங்க பிரதர் அப்படின்னாங்க. பேசிட்டேன். மத்தியானம் சாப்பிடணும். அந்த கிராமத்தில் அங்கே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு வர இருக்கிறாங்க. அந்த பாட்டியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, பக்குன்னு இருக்கு. நான் கேட்டேன், பாஸ்டர் யார் இந்த அம்மான்னு கேட்டேன். அது எங்கள் அம்மா தான் என்றார். உங்கள் அம்மாவா? தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, எனக்கு தான் சொன்னார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு ஊழியத்தில் இவ்வளவு நமக்கு பண பற்றாக்குறையாக இருக்குது, 3 நாள் கன்வென்ஷன் தேவையான ஆரம்பத்துலேருந்து 2 மாதமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போய் அங்கே அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி இந்த ஊழியத்தை நடத்தணும். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு காரியத்தை அவங்க சொல்லி நான் கேட்கலைன்னா அதை தீர்க்க தரிசனமாக மாற்றி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்கன்னு சொன்னார். இது எங்கள் குடும்ப பழக்கம்ங்கன்னார். நல்ல பழக்கம், விளங்கும் சபை எப்படி இருக்கும் பாருங்க. நான் சொல்றத நீங்க கேட்கலைன்னா அதை தீர்க்க தரிசனமா சொல்லிடுவாங்களாம். அப்ப நம்ம இப்படிப்பட்ட தீர்க்க தரிசியில் எழும்பினால் எந்த பாஸ்டர் வந்து சர்ச்சை நடத்த முடியும்? ஆளாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா யாரு கேட்பாங்க? கீழ்ப்படிவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தர் என்கிட்ட டைரக்டா வந்து பேசிட்டார், பாஸ்டர் நீங்க என்ன வந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், பேச்சை குறைக்க சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுவான் திடீர்னு. இப்ப எதுக்கு நமக்கு இவ்வளவு தீர்க்க தரிசிகள்? குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மனைவிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கணவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரே இது, குழந்தை தீர்க்க தரிசனம் உரைக்கும்னு சொல்லிட்டீங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் சொல்லிட்டீங்க, பெரியவர்கள் வயசானவர்கள் சொப்பனம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ குடும்பத்தில் எல்லாரையும் பிடிச்சிருமே. இப்போ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் எப்படி இருக்கும்? நாம் ஏன் அப்படி யோசிக்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனம் என்றால் என்னன்னு தெரியாததுனால, தீர்க்க தரிசிகள் யார், அவர்களுடைய வேலை என்பது என்ன என்பது தெரியாததுனால நாம் தீர்க்க தரிசனத்தை குறித்து வேறொரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறோம். இதுதான் தீர்க்க தரிசனம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, நீங்க எதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தா, ஒருவர் எனக்கு நடக்க போகிறதை சொல்லுகிறார் தீர்க்க தரிசி, ஒருவர் எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தீர்க்க தரிசி. ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அதிலே ஒரு மேடை போட்டிருக்கு, ஒரு ஊழியக்காரர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் பேசும்போது அங்கே வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் கம்பேர் பண்ற மாதிரி மைக்கை வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பேசுகிறவரை இவர் 21வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்க தரிசி, நம்ம பட்டணத்தில் இவர் கால் வச்சதே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். அப்போ அந்த தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறார் என்று நான் பார்த்தேன். இது நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை, யூடியூப்ல கூட இருக்கும், நீங்க வேணா பாருங்க, பார்த்துருப்பீங்க சிலர். அப்போ ஒருவரை அழைக்கிறார்கள். இப்போ பாருங்கள், அவர் கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார், இந்த தீர்க்க தரிசி இங்கே போனார்னா இவர் இங்கே போறாரு, இவர் இங்கே போனார்னா அங்கே வராரு. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா மேடை சுற்றி அடிச்சு எந்த நேரம் என்ன செய்வான்னு தெரியாது, அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். திடீரென்று ஒரு மனிதரை அவர் அழைக்கிறார், பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். கர்த்தர் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் ஒரு கிராமத்தால் மாதிரி இருக்கிறாரு, கொஞ்சம் வயசானவர், பெரியவர். அவர் மேடையில் நடுங்கி கொண்டே வருகிறார். ஒருவேளை இருந்தாலும் சுட்டரிச்சிருவானோ அப்படின்னு. வந்த உடனே அவர் அப்படியே பார்க்கிறார். கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போன இவர் பக்கத்தில் எல்லாரும் கைகளை தட்டுங்கள், உற்சாகப்படுங்கள் அப்படின்னு பக்கத்தில் இந்த ஆளு கமெண்ட்ரி. உடனே அவர் சொல்றார், உங்க பேர் ராமசாமி என்பது, அது அந்த பேர் மாத்திரம் நான் சொல்றேன், அது என்னவோ ஒரு பேர் சொன்னேன், உங்க பேர் ராமசாமி என்பது. ஆமாங்கன்னு சொன்னார்.
பாருங்கள், எல்லாம் கைதட்டுங்கள், கர்த்தர் ராமசாமியை வெளிப்படுத்தி விட்டார். ஜனங்கள் அப்படி குதிக்கிறாங்க. சிலருக்கு சாமி வந்துருச்சு, ஆடுறாங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டு. மறுபடியும் அவர் சொல்ல அப்படியே போகிறார். உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது, கர்த்தர் சொல்ற, உண்மையா? ஆமா. உடனே பாருங்கள், ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிட்ட. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை. நான் சொன்ன மாதிரி சாமி வந்தாலும் இப்ப கீழே விழுந்துட்டான். விழுந்து அவர்களுக்கு அந்த அபிஷேகம் வந்து விட்டதான். அவர் மறுபடியும் சொல்றார், உன்னுடைய அக்கௌண்ட், உனக்கு 3 பெண் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, 3மே பெண் பிள்ளைகள் தான். உடனே இந்த ஆளு கமெண்ட்ரி குதிச்சுட்டாரு, மேல குதிச்சு பாருங்க, அவர் வீட்டில் இருக்க 3 பெண் பிள்ளைகளையும் அடையாளம் காட்டி விட்டார். தீர்க்கதரிசி சொல்றார், என்னை நீங்க இதுக்கு முன்னால பார்த்திருக்கியா? நான் பார்த்திருக்கேங்க. நான் உன்னை பார்த்திருக்கேனா? இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க. அப்ப எப்படி எனக்கு தெரியலங்க. அப்படி போகிறார். மறுபடியும் வரும். கர்த்தர் அந்த 3 பேருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிவதற்குள்ளே 3 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிடும் சொல்றார். இப்ப இந்த ராமசாமி சொல்றாரு, ஏற்கனவே 3 பேருக்கும் திருமணம் ஆச்சேங்க, ஏற்கனவே 3 பேருக்கும் திருமணம் ஆச்சே. அப்படி சொன்ன உடனே பக்கத்துல 4 பீம் பாய்ஸ் நிக்கிறான். அவர் அப்படியே வாயை பத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி நான் எங்கேயுமே பார்க்கல, எந்த கூட்டத்திலையும் பார்க்கல, கொண்டு போயிட்டாங்க. உடனே அந்த சத்தத்தை உயர்த்தி, உண்மையிலே நான் பார்த்தது என்ன எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஜனங்கள் இதை தீர்க்க தரிசனம் என்று கொண்டாடுகிறார்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பேர் ராமசாமி என்பது ராமசாமிக்கு தெரியாதா? ஒரு தீர்க்கதரிசி வந்து என் பேர் என்னன்னு எனக்கு வெளிப்படுத்தி சொல்லணுமா? நான் என்ன கோமாவலையா கிடக்கிறேன், பேரை மறந்து போய் என் பேரை எதுக்கு எனக்கு வெளிப்படுத்தி சொல்லணும்? சொல்லுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என் பேரை எதுக்கு ஒருவர் வந்து வெளிப்படுத்தி சொல்லணும்? உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார், அதான் தெரியுமே எனக்கு. நான் கிட்டத்தட்ட 65-67 வருஷமா இந்த பேரோட தானே சுற்றி கொண்டிருக்கிறேன். அதை என்ன நீ வந்து எனக்கு சொல்லுவது? பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது, அக்கௌண்ட் ஆரம்பிச்சோன்னு தெரியாதா? இதுக்கு கடவுள் ஒரு தீர்க்கதரிசி 21வது நூற்றாண்டில் எழுப்பி அவர் வந்து உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியாதா? அப்ப இது அல்ல தீர்க்க தரிசனம். ஜனங்கள் தீர்க்க தரிசனம் என்று எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தீர்க்க தரிசி என்று எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தீர்க்க தரிசிகளை பாருங்கள், அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என் பொண்ணுக்கு வந்து ஒரு வரன் எங்கிருந்து வரும், எந்த இடத்துல இருந்து திருமணம் நிச்சயமாகும், இவர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பார், வாங்க அப்படி கொலையடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எழுப்ப போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் வேற. நீங்க நல்லா சொல்லுங்க, வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டானது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை போல ஒரு தீர்க்க தரிசி முன்னும் பிறந்ததில்லை பின்னும் பிறந்ததில்லை. சரியா? யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? ஏசையா பேசின மாதிரி, எரேமியா பேசின மாதிரி, எசேக்கியேல் பேசின மாதிரி யோவான் சொன்ன ஏதாவது தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே வனாந்திரத்தை பிளந்தாரே, யோவான் ஏதாவது அற்புதம் செய்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் யோசிச்சு பார்த்தேன், யோவான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? மரத்தின் வேரண்டையிலே கோடாரி வைக்கப்பட்டு, இது தீர்க்க தரிசனம் இல்லையே. ஜனங்களுக்கு எச்சரித்து சொன்ன ஒரு பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, அது தீர்க்க தரிசனம் இல்லையே. ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம். இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? ஆண்டவர் வந்து அவரை பார்த்து, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் பின்னும் எழும்பினதில்லை. அப்ப மோசே என்ன சொல்றது? ஏசையாவை, எரேமியாவை, எசேக்கியேலை, இவங்களெல்லாம் என்ன சொல்வது? எலியாவை, எலிசாவை என்ன சொல்வது? இவர் என்னங்க சொன்னாரு? நமக்கு புரியல. நான் ஒரு முறை, நான் ஆரம்பத்தில் இப்படி படித்த உடனே இப்படி பார்த்துட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அது சொன்னேன், யோவான் மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்குதே, ஆனால் அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னு தெரியலையே பாஸ்டர். யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், அதெல்லாம் குடும்ப விஷயம், அது வேற அப்படின்னு சொன்னார். வேறையா? வேற நம்ம இருக்கும் போல இருக்கே, சொல்லுங்க பாஸ்டர்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் சொந்தக்காரங்க தெரியுமா உனக்கு? இயேசுனுடைய தாயாரும் யோவானுடைய தாயாரும் உறவினர்கள். அதை என்னமோ உறவெல்லாம் சொல்லி கடைசியில் இவர் வந்து மச்சின முறை வேணும்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்கு, இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகன் மச்சினன் முறை வேணும். அதனால இவரை பார்த்து அவர்
பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லவும், அவரை பார்த்து இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவதும், மாற்றி மாற்றி ஒருத்தர் குடும்பம் தம்பி தங்கள் ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு பாஸ்டர் சொன்னார். நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை நம்பிக்கொண்டிருந்தேன், இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரம்மா? அப்ப ஏன் கர்த்தர் அவரை எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றாரு? இதுவரைக்கும் எழும்பின தீர்க்க தரிசிகள் எல்லாம் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அந்த இயேசுவை நேருக்கு நேராய் மனிதர்களுக்கு அடையாளம் காட்டி தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தீர்க்க தரிசன உச்சகட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் யோவான் ஸ்நானகன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நமக்கு முன்னால் கொண்டாந்து வெளிப்படுத்தி காண்பித்தவர் யோவான் ஸ்நானகன். அப்ப தீர்க்க தரிசின்னா அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்ற உடனே அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆடு காணோம், மாடு காணோம், கோழி காணோம், குதிரை காணோம், பிள்ளைய காணோம், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து குறி சொல்வார்கள். அது அல்ல. தீர்க்க தரிசிகளுக்கு வேறு வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற தீர்க்க தரிசிகள் ஒருவருக்கு ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அல்ல. நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோமே, இதுதான் தீர்க்க தரிசின்னு நமக்கு ஒரு பிக்சர் காமிச்சாங்களே, அவர்கள் அல்ல. தீர்க்க தரிசிகள் வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறவர்கள். வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் வரப்போறாரு, வரப்போகிற கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள். அப்ப என்ன செய்வாங்க அவங்க இந்த தீர்க்க தரிசிகள்? அவங்களுக்கு என்ன வேலை? அப்ப நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம் இதுவரைக்கும்? ஒரு தீர்க்க தரிசிக்கு வேலையே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருப்பது, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுவது, உங்க பிள்ளைகளை பற்றி சொல்லுவது, அல்லது சபையை பற்றி சொல்லுவது, இவனை பத்தி அவனை பத்தி எதையாவது சொல்லி அவர்களுக்குள்ளே சண்டை மூட்டுவது. இதுவா தீர்க்க தரிசனம் நினைக்கிறோம்? தீர்க்க தரிசிகளுக்கு இதை தாண்டி இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகத்துல ஒரு தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வேலைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 9, 10 ஆகிய வசனங்கள். அதுல எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை தேசத்திற்கும் என் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசியாய் வைக்க போறேன். எரேமியா சொல்றார், ஆண்டவரே நான் பேச அறியாதவன், சிறு பிள்ளை அல்லவா? ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறு பிள்ளை, பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். 6வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை பேசுவாயாக. அது ஒரு வேலை. அடுத்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் சொல்றாரு? என் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யி, உன் கூட நான் இருக்கிறேன். நம்ம என்ன செய்வோம்னா, மேல இருக்க வசனம் கீழே இருக்க வசனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நடுவுல கோடு போட்டுருவோம். உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன், அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். எதுவாக? தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்ப தீர்க்கதரிசியின் வாயிலே கர்த்தர் வார்த்தை வைப்பது எதற்கு தெரியுமா? உன் வாயிலே என் வார்த்தையை வைக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே? பார், பிடுங்கவும் கட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் இன்றைய தினம் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். அப்ப தீர்க்கதரிசியின் வாயில கர்த்தர் வைக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு அவன் பிடுங்குவான், இடிப்பான், கவிழ்ப்பான், கட்டுவான், நாட்டுவான், ஏற்படுத்துவான். உங்க தீர்க்கதரிசி இதெல்லாம் செய்யறானான்னு பாருங்க. வெறும் குறி சொல்லுகிறவன் அல்ல, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றை இடிக்கும், ஒன்றை கவிழ்க்கும், ஒன்றை கட்டும், ஒன்றை நாட்டும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே சாத்தியம் பண்ண போகிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கு வெறுமனே இது வரும் அது வரும் என்று சொல்லுகிற வேலை மாத்திரம் இல்ல, கட்டணும், நாட்டணும், பிடுங்கணும், இடிக்கணும். அப்ப இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்னது?
பிடுங்கவும். எதை பிடுங்கணும்? கட்டவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நாட்டவும். அப்ப ஏதோ ஒன்றை டிமாலிஷ் பண்ணிட்டு ஒன்றை புதுசா உருவாக்கணும். அதான் தெரியுது பாருங்களேன். கட்டிடம் கட்டுகிறவர்கள், பொறியியலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வார்த்தையை படிச்சா நல்லா ஒரு அர்த்தம் புரியும். சிவில் இன்ஜினியர் யாராவது இருந்தா நீங்க பாருங்க, அது எல்லாம் உங்க வார்த்தை தான் போட்டிருக்கு. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன். அப்ப என்ன? ஏதோ ஒன்றை பிடுங்கணும், ஏதோ ஒன்றை அழிக்கணும், ஏதோ ஒன்றை டிமாலிஷ் பண்ணணும், அந்த இடத்துல வேற ஒன்றை ஸ்தாபிக்கணும். அதான் அர்த்தம். மறுபடியும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்ப புரியும். அது நான் இன்றைய தினம் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், இதெல்லாம் டிமாலிஷ். ஒரு காரியத்தை, கட்டப்பட்ட காரியத்தை உடைக்கிறது. அடுத்து இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் அது மேல கட்டவும், நாட்டவும். புதுசா ஒன்ன கட்டணும், புதுசா ஒன்ன நாட்டணும். அதற்காக நான் இன்றைக்கு உன்னை ஜாதிகள் மேல் தீர்க்கதரிசியா ஏற்படுத்துகிறேன். அப்ப எதையோ ஒன்றை இடிக்கணும், எதையோ ஒன்றை கட்டணும். அந்த ரெண்டு வேலையும் கர்த்தர் வாயிலே வச்சாரு பாருங்க, வார்த்தை. அந்த வார்த்தையினாலே செய்யணும். அதான் அர்த்தம். வேற ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அர்த்தம்? அப்ப நான் உரைக்கிற வார்த்தை ஒன்றை இடிக்கும், ஒன்றை கவிழ்க்கும், ஒன்றை எழுப்பும், ஒன்றை ஏற்படுத்தும், ஒன்றை நாட்டும். அதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அது யார் அவர்கள்? இந்த தீர்க்கதரிசிகள். அவனைத்தான் எதிர்பார்க்குது இந்த கடைசி காலம். சும்மா அந்த மாதிரி ராமசாமியை கூப்பிடுறவனும், ஆந்திரா பேங்க்ல கணக்க சொல்றவனும் அவர்கள் அல்ல. இவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. சத்துரு இவர்கள் எழும்புவதற்கு முன்னால ஒரு பொய்யான தீர்க்க தரிசன கூட்டத்தை எழுப்பி இதுதான் தீர்க்க தரிசனம் என்று உங்களை நம்ப பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்ல. உங்க கண்ணு திறக்கப்படணும். நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அப்படி நடக்கும். மோசே எழும்பும் போது மோசே இடத்திலே கர்த்தர் வனாந்தரத்திலே பேசி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் அந்த எரிகிற தீக்கு முன்னால உன் கையில் இருக்கிற கைக்கோலை நழுவ விடு என்றார். நழுவு விட்டார், பாம்பா மாறுது. மறுபடியும் அதை உன் கையை நீட்டி தொடு. அதை பிடித்த போது மறுபடியும் அது கம்பாய் மாறுகிறது, கோலாய் மாறுகிறது. இங்கேதானே பேசுறாரு. அங்கே பார்வோனுடைய அரண்மனையில அவனுடைய தீர்க்கதரிசிகளை, அவனுடைய ஊழியக்காரர்களை இதே காரியத்தை செய்யும்படி சாத்தான் அவர்களுக்கு கற்பித்தான். இவர் வர்றதுக்கு முன்னால அவர்களை எழுப்பி விட்டான் அவன். இப்ப இவர் வந்து அற்புதம் செய்யும் போது அவர்களும் அதே அற்புதத்தை செய்து மோசேயினுடைய அற்புதத்தை நீர்த்து போக பண்ண பார்த்தாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை டைலூட் பண்ண பார்த்தாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பொல்லாதவருடைய கைக்கோலை நீங்கள் விழுங்கி போடுவீர்கள். அவர்களுடைய அழைப்புகளையும் உழைப்புகளையும் நீங்கள் அவமாக்கி விடுவீர்கள். கடைசியிலே கர்த்தருடைய கையில் இருக்கிற அந்த கோல் தான் மிச்சமா நிற்கும். பொல்லாதவருடைய கைக்கோள்கள் அழிந்து போய்விடும். அப்படிதான் நடந்தது. பார்வோனிடத்தில் வந்து தன் கைக்கோலை கீழே நழுவ விட்டார். அது சர்ப்பமாய் மாறியது. மறுபடியும் குனிந்து அதை எடுத்தார். பார்வோன் அதை பார்த்து, அப்பா நீ வர்றதுக்கு முன்னாலேயே ஏன் கூட இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் இதெல்லாம் எனக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க, நம்பல அவன். அவர்கள் வந்தார்கள், அவர்களும் தங்களுடைய கைக்கோலை நழுவ விட்டார்கள். அது சர்ப்பமாய் மாறியது. அப்பொழுது மோசேயினுடைய சர்ப்பம் ஏனைய சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது. அடுத்த காட்சியில பார்க்கிறோம், மோசேயின் கையிலே கைக்கோல் இருந்தது, மந்திரவாதிகள் கை வெறுமையாய் இருந்தது. உண்மையான தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பும் போது பொய்யான தீர்க்க தரிசிகளின் வாய் கட்டப்பட்டு வெறுமையாய் மாற்றப்படும். அது நடக்கும். அதுக்குதான் கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் 10ஓட 11 நின்று கொலையடிச்சிட்டு வீட்டில் போய் உங்க வீட்டில் பில்லி சூனியம் வச்சிருக்கு, பேய் இருக்குது, சலங்க சத்தம் கேட்கும், மந்திரிச்சிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், கர்த்தரனை காமிச்சாரு, நீங்க அஸ்திவாரம் போடும்போதே வீட்டுக்கு கீழே முட்டை வச்சிருக்கிறாங்கன்னு ஏமாத்துகிற தீர்க்க தரிசிகள் இனி எழும்ப மாட்டான். ஏனென்றால் மெய்யான தீர்க்க தரிசி எழும்ப போறாங்க. இவர்களுக்கு என்ன வேலை? வேதம் சொல்லுது பாருங்க, ஏன் உன்னுடைய வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தை வச்சேன்? மற்றவனுக்கு குறி சொல்வதற்கல்ல, கட்டவும், பிடுங்கவும், இழுக்கவும், நாட்டவும், இடிக்கவும், ஏற்படுத்தவும், நாட்டவும், புதிய காரியத்தை உண்டாக்கவும். என்ன உண்டாக்கணும்? ஏன்? இவருடைய வேலை என்ன?
அதை அவர்கள் ஒருவன் ஒரு காரியத்தை இடிக்கணும்னா எதில் இடிப்பான்? கையில பெரிய பெரிய இரும்பு கம்பிகள் கடப்பாறைகளை வச்சுதான் இடிப்பான். ஆனால் கர்த்தர் தன் வார்த்தையிலே இடிக்க வைக்க போகிறார் உங்கள் மூலம். நடக்குமான்னு கேட்பீங்க. யோசுவாவின் காலத்தில் நடந்தது. அவங்க பட்டயத்தை எடுக்கல, மண்வெட்டி எடுக்கல, கடப்பாறை எடுக்கல, ஈட்டி எடுக்கல. கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்ததை போல உங்க வாயிலிருந்து புறப்படும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை நிறைவேற்ற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தலைமுறையா நீங்க எழும்பணுங்கிறதா நாங்க இவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறோம். உங்களை சும்மா வச்சு குளிப்பாட்டி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்க அப்படி வருவீங்க இப்படி வருவீங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்த நாங்க விரும்பல. இன்றைக்கு நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா மாறணும். அதுக்கு தான் இவ்வளவு பாடுகள், பிரயாசங்கள். நீங்க நாளாந்தர கிறிஸ்தவர்களாய் இருப்பதல்ல, நாளாந்தரமான தீர்க்கதரிசிகளாய் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற கடைசி கால தலைமுறை தீர்க்கதரிசியா. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எதை பிடுங்கணும், எதை கட்டணும், எதை நாட்டணும், அதுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்ல? அது எதை வைத்து செய்யணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். உன் வாயில நான் என் வார்த்தையை வைக்கிறேன், இந்த வார்த்தையை வைத்து நீ கட்டணும், இந்த வார்த்தையை வைத்து நீ பிடுங்கணும், இந்த வார்த்தையை வைத்து நீ இடிக்கணும். எதை இடிக்கணும்? கர்த்தர் இந்த முறை வருவது, அவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமியிலே வீற்றிருக்க வருகிறார். அல்லேலூயா. முதல் தடவை வந்துட்டு அவர் ஒரு 33.5 வருஷம் நம் நடுவில் வாழ்ந்து ஒரு 3.5 வருஷம் ஊழியம் செய்து இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி போய்விட்டார். இப்போ இயேசு வருவது ஒரு குறுகிய கால ப்ராஜெக்ட் அல்ல. இயேசுனுடைய வருகைக்கு இயேசுவுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. மனுஷகுமாரன் ஏன் இந்த உலகத்துக்கு இறங்கி வரணும்? அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவருடைய வருகைகளின் மிக முக்கியமான நோக்கம் இழந்ததை மறுபடியும் பெறணும், ரட்சிக்கணும். அது என்ன? இயேசு மனிதர்களை இழந்தார், அவர்களை சாத்தான் பாவத்துக்குள்ளாக்கி விட்டான், அவர்களை ரட்சிக்கணும். இயேசு மனிதர்களை மாத்திரம் இழக்கல, மனிதர்களுக்கு இந்த கர்த்தர் படைத்து கொடுத்த உலகத்தையும் இழந்து விட்டார். அதான உண்மை. மனுஷன் கையில கர்த்தர் இந்த உலகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பார்வையிலே இந்த உலகம் நல்லதா இருந்ததாம். கர்த்தருடைய பார்வையிலே நல்லதா இருந்தா அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? அவர் ஒவ்வொன்றையும் உண்டாக்கி தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது அவருக்கு நலமாய் கண்டது. கர்த்தருடைய பார்வையிலே நல்லதா கண்டதாம். இந்த உலகத்தை பார்த்து 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 படைத்தார். உலகத்தை மனுஷனுக்காக, தான் உண்டு பண்ண போகிற மனுஷனை, அந்த பூமியை படைத்து, அவர் பூமியை படைப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பல. போய் அந்த இடத்துல ஒரு 10 சென்ட் 10 ஏக்கரா இருக்கு, அது மாதிரி இந்த ஒரு பூமியை உருட்டி இதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லல. தாமே இறங்கி வந்து சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை யார் படைச்சார்? உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவருக்கென்று, அவர் மூலமாய், அவரால் உண்டாக்கப்பட்டது. தானே நேரடியா வந்து செஞ்சாராம் இந்த உலகத்தை. மனுஷனை தான் நேசிக்க போகிற மனுஷனுக்கு இந்த உலகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஒவ்வொன்றையும் உண்டு பண்ணி அவர் நின்று பார்த்து நல்லது என்று கண்டார். அவ்வளோ ஜொலிக்கிற ஒரு உலகம், கரை திரை பிழை இல்லாத உலகம், இருள் இல்லாத உலகம், மகிழ்ச்சியும் சந்தோஷம் உள்ள ஒரு உலகம். அந்த உலகத்தை மனுஷன் கையில கொடுத்தார். இந்த மனுஷன் பாருங்க, அந்த உலகத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல, கடவுளுடைய அன்பினுடைய மதிப்பு தெரியல. அவன் ஒரு சின்ன சாதாரணமாய் தனக்கு ஆசை ஊட்டின ஒரு விருட்சத்தின் கனிக்காக இந்த உலகத்தை இழந்து போனான். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த போது இவன் சாத்தானுக்கு அடிமையாய் மாறிட்டான். அடிமையினுடைய சொத்து அவனை ஆண்டு கொள்ளுகிறவனுக்கு சொந்தம். உலகம் சாத்தானுடைய கைக்கு போயிடுச்சு. இப்போ மத்தேயு 4வது அதிகாரத்திலே இயேசுவை உயர்ந்த இடத்திலே அழைத்து கொண்டு போய் நிறுத்தி, சாத்தானுக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியும். அவர் இழந்ததை தேட வந்திருக்கிறார், பாவத்தில் விழுந்தவர்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். சாத்தானுக்கு தெரியும்ல. அவன் இயேசுவை மேலே கொண்டு போய் அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுதான், நீங்க எதுக்கு இந்த பூமியில வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் இந்த பூமியில கஷ்டப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும், என்னை பரலோகத்திலும் தள்ளி விட்டீர்கள்,
என்னுடைய மகிமையெல்லாம் பறித்து விட்டீர்கள். என்னை கொண்டு வந்து இங்கே பூமியில அடிமை மாதிரி வச்சிருக்கு. நான் இன்னைக்கு இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தை மறுபடியும் திரும்ப பெறணும் என்பது உம்முடைய விருப்பம். அதற்கு நான் ஒரு எளிய வழியை சொல்லுகிறேன். என்னை கடவுளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. பூமியும் அதனுடைய நிறைவையும் அவருக்கு காண்பித்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. யார் கையளித்தா? கர்த்தர் பூமியை படைத்து மனுஷனுக்குத்தான் பூமியை கர்த்தர் கொடுத்தார்னு போட்டிருக்கொள்ளிய, சாத்தானுக்கு கர்த்தர் கொடுத்தாரா? சாத்தான் மனுஷன் கையிலிருந்து தட்டி பறித்து கொண்டான். காட்டுறான். பாத்தீங்களா? பூமியும் அதனுடைய நிறைவும், மலைகள், கடல்கள், ஆறுகள், அருவிகள், குளங்கள், எவ்வளவு பாருங்க. இவைகள் எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இழந்ததை தேட நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். இதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லவா? என் காலில் விழுந்து, என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால், என்னை கடவுளாய் ஏற்றுக்கொண்டால், என்னை நீர் ஆராதித்தால், இவைகளை நான் உமக்கு தருகிறேன். நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, தந்துடுறேன். ஆனா என்னை கடவுள் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவன் விதித்த நிபந்தனை. கர்த்தர் பின்னாக போய் சாத்தானே என்றார். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப இந்த பூமியை எப்படி மீட்டுக் கொள்ளுவீங்க? எப்படி கிடைக்கும்? வேற வழியே இல்லை. எப்படி பெறுவீர்கள்? கர்த்தர் சொன்னார், இழந்ததை எப்படி பெறணும்னு எனக்கு தெரியும். யார் அதை இழந்தார்களோ அவர்களை கொண்டே நான் அதை மீட்டுக் கொள்ள போகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை நான் அழைத்து அவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்து இழந்ததை திரும்ப பெற வைக்க போகிறேன். நான் ஏன் உன்கிட்ட வந்து சண்டை போடணும்? என் பிள்ளைகள் உன்னிடத்திலே சண்டை போடுவாங்க. கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தர் மிதிச்சுட்டா கூட சாத்தானுக்கு அது ஒரு கௌரவம் ஆயிரும். மிதிச்சா கூட கர்த்தர் கடவுளை இல்லையா மிதிச்சாருன்னு சொல்லிடுவான். கர்த்தர் சொன்ன, நான் மிதிக்க போல, என் பிள்ளைகள் மிதிப்பாங்க. யாரை நீ வஞ்சித்தாயோ, யார் மேலே நீ உன்னை அதிகாரத்தை செலுத்தினாயோ அவனை கொண்டே இந்த உலகத்தை நான் திரும்ப பெறுவேன் என்றார். இப்ப கர்த்தருக்கு இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த உலகத்தை திரும்ப பெறணும். இந்த உலகத்தை திரும்ப பெறுவது மாத்திரமல்ல, இயேசு இரண்டாவது முறை வந்து இந்த உலகத்தை ஜெயித்து இந்த பூமியிலே 1000 வருடம் தன்னுடைய ஆட்சி அமைக்க போகிறார். வேதத்தான் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 19, 20 அதிகாரங்களை படிச்சு பாருங்க. 20வது அதிகாரத்துல சொல்லுது, கர்த்தர் இந்த பூமியை பிடித்து தன்னுடைய ஆட்சியை, ஆளுமையை 1000 வருடம் இதே பூமியில எப்படி இருக்கும்? கர்த்தர் ஆட்சி அமைக்க போகிறார். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியிலே ஆட்சி அமைக்கணும். இழந்து போன உலகத்தை கர்த்தருக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும். கர்த்தர் நம்மை கொண்டே அதை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆனா அந்த உலகம் கர்த்தர் படைச்ச மாதிரி இப்போ இருக்குதான்னு பாருங்க. கர்த்தர் படைச்ச மாதிரி எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டாரே, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு கண்டாரே, கர்த்தருடைய பார்வையில எல்லாம் நல்லதா இருந்துச்சு, அப்படி இருக்குதான்னு பாருங்க. பிசாசின் கையிலே மனிதன் பூமி இழந்த உடனே பிசாசு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் உள்ள ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறான். லஞ்சம், பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொடுமை, தீமை, தன்னுடைய ஆதீனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பூமியில கொண்டாந்து வச்சிருக்கிறான். கர்த்தர் வந்தா இந்த பூமியை கொடுத்தா அதுல உட்கார வைக்க போறீங்க நீங்க? கர்த்தர் உட்கார்ற மாதிரி இந்த பூமி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? இந்த பூமியிலே கர்த்தருடைய கிரியைகள் மாத்திரமா இருக்கு? இந்த பூமியிலே சாத்தானுடைய கிரியைகள் தான் மேலோங்கி இருக்குது. பாருங்க, இந்த கடைசி காலத்துல எவ்வளவு தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய காரியங்களை ஸ்தாபிக்க எவ்வளவு இடத்தை வச்சிருக்கிறான். பப்பு, விபச்சார விடுதிகள், எவ்வளவு காரியம் வச்சிருக்கிறான். அப்ப கர்த்தர் வர்றதுக்கு முன்னால அவருக்கு பாதையை செவை பண்ணா வந்துட்டு போறதுக்குன்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் வரும்போது பாதையை மாத்திரமல்ல, அவர் ஆளுமை செய்வதற்கான பூமியையும் ஆயத்தம் பண்ணணும். இதுல பாருங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு வழின்னு என்ன அர்த்தம்? வந்துட்டு போயிடுவார்னு அர்த்தம். இந்த 2வது தலைமுறை தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்களே, வழியை மாத்திரமல்ல, அவர் ஆளுமை செய்வதற்கான பூமியையும் அவங்க ஆயத்தப்படுத்தணும். அப்ப சாத்தான் கட்டி எழுப்பி இருக்கிறானே பாவ கோபுரங்கள், சாத்தான் எழுப்பி வைத்த அந்த பாபேல் கோபுரங்கள், பாவத்தின் விடுதிகள், அசுத்தம், அருவருப்பு, இதை எப்படி நம்ம நீக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, உன் வாயிலே நான் என் வார்த்தையை தருகிறேன். இந்த வார்த்தை கட்ட வேண்டியதை கட்டும், இடிக்க வேண்டியதை இடிக்கும், நாட்ட வேண்டியதை நாட்டும், எழுப்ப வேண்டியதை எழுப்பும். மறுபடியும் பூமி ஒரு புது சிருஷ்டிப்பாய் மாறும். நான் அதை உன்னை கொண்டு செய்ய போகிறேன் என்கிறார் கர்த்தர்.
அந்த தீர்க்கதரிசி தான் நமக்கு இன்னைக்கு தேவை. கொள்ளையடிக்கிறவன் இல்ல, அவர்களுக்கு அங்கே வரக்கூடிய ஜனங்களுக்கு குறி சொல்லுகிறவன் அல்ல. இன்னைக்கு எழும்புகிற தீர்க்கதரிசி உலகத்தை சீர்படுத்தணும். சாத்தான் இனி எதையும் நாட்ட விடாதபடிக்கு அவைகளை பிடுங்கி எடுக்கணும். பிடுங்கி எடுத்தால்னா என்ன அர்த்தம்? வேரூன்றி போயிருக்கும். எத்தனை வருஷம் பாவம் இந்த உலகத்துல வேரூன்றி போயிருக்குது. அதனுடைய வேர்கள் பூமியின் அடி ஆழங்களிலே பரவி இருக்கிறது. இதை பிடுங்குவது சாத்தியமல்ல, ஒரு மனுஷனுடைய முயற்சியினால் சாத்தியமல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை அதை செய்யும், என் வார்த்தை அதை செய்யும். சாத்தான் ஏற்படுத்தி வைத்த அலங்கங்கள், சாத்தான் ஏற்படுத்தி வைத்த அடையாளங்கள், சாத்தான் ஏற்படுத்தி வைத்த அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் என் வார்த்தை ஜெயம் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் ஓ வாயில கொடுத்து உன்னை கொண்டு அதை செய்ய வைக்க போகிறேன். முதல்ல கர்த்தர் உலகத்தை படைத்த போது உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவரே வந்து அனுப்பினார். உண்டாக கடவுது என்றார். பூமி உண்டாக்கப்பட்டது. அது எல்லாம் மறுபடியும் புதிதாக்கப்பட்டது. வாசிச்சிருக்கமே. அப்ப மனுஷன் இருக்கல. ஆகவே கர்த்தர் நேரடியாக இறங்கி அவரே அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி பூமியை அவர் சிருஷ்டித்தார். இப்போ மனுஷர் இருக்கிறான். இந்த பூமியை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துட்டார். இப்ப இந்த பூமியை சுத்தப்படுத்தணும்னா மனுஷன் தான் சுத்தப்படுத்தணும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். அவ்வளவுதான். இப்ப நீங்க நடுவில் இருக்கீங்களே, அதனால கர்த்தர் தாமே நேரடியாய் தம்முடைய வார்த்தைகளை பேசாம அதை தன் மனிதர்கள் மூலமாக பேச வைக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மனுஷர் மூலம் பேச வைப்பதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. நாம் பேசினா அது ஏன் வார்த்தை இல்லை. கர்த்தர் தான் பேச வேண்டியதை எங்க வாயில தந்து நீ சொல்லுடான்னு சொல்றாருல, அது பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்ப இந்த தீர்க்க தரிசிகள் எழும்ப போறாங்க. கட்டுகிறவர்கள், நாட்டுகிறவர்கள், பிடுங்குகிறவர்கள், இடிக்கிறவர்கள். அப்புறம் எதெல்லாம் வந்து டிமாலிஷ் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல தேவன் ஆரம்பத்தில் வச்சிருந்தாரே அது எல்லாவற்றையும் மறுபடியும் உருவாக்கணும். அப்ப ரெண்டு கூட்டம் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. ஒன்று பொல்லாதவைகளை அழிக்கிறவர்கள், இரண்டாவது புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறவர்கள். இது ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தையினால் சாத்தியமாக போகிறது. கர்த்தர் அந்த வார்த்தைகள் இந்த பூமியிலே கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தைகளை தன் வாயிலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இவனாவது கேட்பானா? இவனாவது என்னிடத்துல என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வருவானா? இவளை பயன்படுத்தலாமா, இவனை பயன்படுத்தலாமா என்று ஆவலோடு கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் வந்து நிற்கிறார். நாமோ நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய தேவைகளையும், நம்முடைய கவலைகளையும், நம்முடைய வியாதிகளையும், நம்முடைய கடன்களையும் சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகத்தான் விரும்புகிறோம் ஒழிய கர்த்தருக்கென்று ஒரு சிறு துரும்பையும் அசைக்க விரும்புவதில்லை. ஆகவே கர்த்தர் ஏமாற்றத்தோடு திரும்புகிறார். நான் வந்தா, என் பிரச்சனை வந்தா உடனே அவன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறான். என் மனசுல என்ன இருக்குன்னு யாரும் கேட்கல. நான் எதற்கு மனிதர்களை தேடுகிறேன் என்பது அவனுக்கு விளங்கல. அவனுக்கு அவன் காரியம் முக்கியம், அவனுடைய சுகம் முக்கியம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முக்கியம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய வசதி முக்கியம். அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து 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 நான் இளைத்து போனேன். நான் விரும்புகிற, நான் எழுப்ப போகிற அந்த புது தலைமுறை தீர்க்கதரிசிகள் கட்டவும், நாட்டவும், பிடுங்கவும், எழுக்கவும், அழிக்கவும், ஏற்படுத்தவும் உண்டாகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆவலாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க வழக்கம் போல வருகிற மற்றவர்களை போல உங்க பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறீங்களா, அல்லது கர்த்தருடைய காரியத்தை குறித்து கவலைப்பட வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்ல எப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பெற்றிருக்கிறார் என்று உங்களை பார்த்தாலே தெரியணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, மரணமே நேரிடுவதா இருந்தாலும் உம்முடைய சித்தத்தை செய்யணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும். இந்த பூமியை, எவ்வளவு பெரிய பூமி எங்களை நம்பி கொடுத்தீங்களே, மனுஷன்ட்ட கொடுத்தீங்களே, என் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், நான் ஆளுமை செய்கிறேன், நீ அதை சும்மா வாழ்க்கை நடத்தினா போதுன்னு சொல்லாம பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதி கொடுத்தீங்களே ஆண்டவரே, நாங்கள் அதை இழந்துட்டோமே. நல்லா யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வானத்தின் நட்சத்திரங்கள், சூரிய சந்திரர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்குதான். யோபு அழகா சொல்றான், வானத்தின் நட்சத்திரங்கள், அதிகாலை நட்சத்திரங்கள் எழும்பி தேவனை கம்பீரமாய் துதித்ததை நீ அறிவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப நட்சத்திரம் துதிக்குது, அதுக்கு ஒரு சத்தம் இருக்குது. மனுஷனால எல்லா சத்தம் கேட்க முடியாது. சில அல்ட்ரா சவுண்ட்ஸும் மனுஷனுடைய காதுல கேட்காது.
இந்த வௌவால் கத்திக்கொண்டே தான் பறக்கும். வௌவால் சத்தத்தை யாரும் கேட்க முடியாது. அப்படி டெசிபல் வேற. அப்போ அது மாதிரி நிறைய சத்தங்கள் பூமியில் இருக்குது, உலகத்தில் இருக்குது, வானத்தில் இருக்குது. வானத்தின் நட்சத்திரங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்குதான் எப்போ பார்த்தாலும். அப்போ கர்த்தர் படைத்த கிரகங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்குதான். ஆனால் அது நடுவில் ஒன்றே ஒன்று, இந்த பூமி. இந்த பூமியிலிருந்து எழும்புகிற சத்தம் அசுத்தத்தின் சத்தம், பாவத்தின் சத்தம், கதறலின் சத்தம், அழுகையின் சத்தம், கொலை பண்றவனுடைய சத்தம், பொல்லாதவருடைய சத்தம், சாத்தானுடைய தூஷண சத்தம் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் போது ஒரே ஒரு பூமியில ஒரு கிரகத்தில் இருந்து மாத்திரம் அசிங்கமான சத்தம் கேட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை சகிக்க முடியுமா? தாங்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், தூஷிக்கிறருடைய வாய் கட்டப்படணும். தூஷிக்கிற பூமியிலிருந்து எழும்புகிற சத்தம் கட்டப்படணும். எல்லாம் கர்த்தரை துதிப்பதை போல பூமி கர்த்தரை துதிக்கணும். என் சித்தம் எல்லா இடங்களிலும் செய்யப்படுகிறது. பூமியில மாத்திரம் அது சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே ஆண்டவர் மனிதர்களுக்கு சொல்லி தந்த ஜெபத்துல தன்னுடைய உள்ளத்தின் ஆவலை சொல்லுகிறார். உம் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நாள் வரப்போகிறது. பரலோகத்துல எப்படி கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்படுகிறதோ பூமியிலையும் அந்த சித்தம் நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்படணும்னா பொல்லாத சாத்தானுடைய அதிகாரங்கள் பிடுங்கப்படணும். பொல்லாத சாத்தானுடைய அலங்கங்கள் உடைக்கப்படணும். பொல்லாத சாத்தானுடைய வேர்கள் வேரோடு அப்புறப்படுத்தப்படணும். கர்த்தர் இந்த பூமியை படைத்த போது இருந்த அந்த காரியங்கள் மறுபடியும் இதிலே சிருஷ்டிக்கப்படணும். அதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கர்த்தர் இந்த பூமி எதில் படைச்சார் பாருங்க? வார்த்தையிலே படைத்தார். இந்த பூமி வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டிருக்கு. வார்த்தையிலே உண்டான பூமியில ஒரு பழுது உண்டானால் அதை வார்த்தை வைத்து தான் சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. பல இடத்துல சொல்லியிருக்கு, சிமெண்ட்ல கட்டப்பட்ட கட்டடத்துல ஒரு பழுது ஒரு இடிப்பு வந்தா சிமெண்ட்டை வச்சு தான் சரி பண்ணணும். மரத்தை வச்சு தான் சரி பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையில வார்த்தை வச்சு தான் சரி பண்ணணும். அந்த சரி பண்ணுகிற வார்த்தைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையை எழுப்ப விரும்புகிறார். இந்த தீர்க்க தரிசன தலைமுறை மேலான நோக்கம், மேலான என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தலைமுறை. என்னுடைய பாரத்தை புரிந்து கொண்டு எனக்கு வேலை செய்கிறவர்கள், அதை விளங்கி கொள்ளுகிறவர்கள் இந்த கூட்டத்திலேயாவது கிடைப்பாங்களான்னு கர்த்தர் வந்து நிற்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவி ஊற்றுவேன். அதுக்கு தான் கர்த்தருக்கு இவ்வளவு தீர்க்க தரிசிகள் தேவைப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அல்ல. நாம் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை மாற்றி அமைக்க போறோம். யாருக்கு? ராஜாதி ராஜாவுக்கு. யோவான் வழியை ஆயத்தப்படுத்தினார். நாம் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த போறோம். அவர் வருவதற்கும் போவதற்குமான பாதையை செவ்வை பண்ணார். நாமோ கர்த்தர் ஆளுவதற்காக பூமியை செவ்வை பண்ண போறோம். இடிக்கப்பட வேண்டியது இடிக்கப்படணும், நொறுக்கப்பட வேண்டியது நொறுக்கப்படணும், சாத்தானுடைய கிரியைகள் அப்புறப்படுத்தப்படணும். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த காரியங்கள் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படணும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமி மறுபடியும் புதிதாய் மாற்றப்படணும். ராஜாதி ராஜா வருகிறார். அல்லேலூயா.